जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम जय श्री राधा गोपाल जी कर्णम जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद कर्णम जय श्री रूप रघुनाथ கருணம் ஜெய் ஸ்ரீல பிரபாதி மகாராஜ் கருணம் என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம பக்தி விருஷா கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும். ஓகே, நேற்று நம்ம கிளாஸ் இல்லை, நம்ம அதனால இன்னைக்கு வச்சுக்கோம். ஏன்னா நேற்று இஸ் கிரேஸ் ஜெகநாண்டா பிரபு ஃப்ரம் தமிழ்நாடு பெரம்பலூர், அங்கேருந்து நம்ம சென்டருக்கு வந்திருந்தாங்க. அதனாலதான் அவங்க ஸ்கெடியூல் நம்மளுக்கு நேற்று தான் கிடைச்சிச்சு. அதனாலதான் நம்ம பக்தி விஷய கிளாஸ் மாத்திட்டோம். ஓகே, எது இருந்தாலும் நீங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் நம்மளுடைய இதுல நீங்க டச்சில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா இப்போ போற மாதிரி ஆஸ் யூஸ்வல் நம்ம சைத்திரன் சேர்ந்த மாதிரி தான் செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே அண்ட் பக்தி விஷா பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே வியாழக்கிழமை. ஓகே ஓகே, சைத்தன்ய சரிதம் சரி. பக்தி விருஷா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறும் புதுசா வருவங்க அப்புறம் அந்த மாதிரி தான் படிக்கணும் கிடையாது. பக்தி விருஷா என்பது ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படையான ரொம்ப முக்கியமான வகுப்பு பக்தி விருஷா. நான் பல வாட்டி நான் சொல்லியிருக்கேன். பக்தி விருஷா கத்துக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய விஷயங்கள், நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ண பக்தி மட்டும் கிடையாம நிறைய கிருஷ்ண பக்தியும் கடந்து எல்லா வகையான விஷயங்களும் இதுக்குள்ள தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது நம்மளுக்கு பக்தியில மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடித்தளத்து, நல்ல அடித்தளத்துக்கு இருக்கும் இந்த பக்தி விருஷா வகுப்பு. ஓகேவா? அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் பாகவதம் படிச்சாலும், பகவத்கீதை படிச்சாலும், சைத்தன்யம் சேர்ந்த பல சாஸ்திரங்கள் புக்கு படிச்சாலும், நம்ம பக்தி சாஸ்திரி எடுத்தாலும் சரி, பக்தி வைபவம் எடுத்தாலும் சரி, பக்தி விருஷா வகுப்பு ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கலாம். ஆனா இருந்தாலும் அடிப்படை, த பேசிக் இஸ் த நாட் ஸ்ட்ராங். அது ஸ்ட்ராங்கா இல்லைன்னா இந்த பில்டிங் வில் டிஸ்ட்ராய். அந்த பில்டிங் நிக்காது. ஓகேவா? அதனால இன்னைக்கு பக்தி விஷால நம்ம அடுத்து இன்னைக்கு பார்க்க போறது, போன வாரம் நம்ம என்ன தலைப்பு பார்த்தோம் சொல்ல முடியுமா? லாஸ்ட் வீக் நம்ம பக்தி விஷால என்ன தலைப்பு பார்த்தோம்? ரீஇன்கார்னேஷன். ஓகே, ரீஇன்கார்னேஷன் போன வாரத்தை பத்தி எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்னைக்கு பக்தி விஷால் பார்க்கற தலைப்பு பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஆஃப் சோல். ஓகேவா? அதாவது ஆத்மா தத்துவம் சொல்லலாம். சோலோட பிலோசபி என்னது, ஆத்மானா என்னது, அதை பத்தி பார்க்க போறோம். ஓகே, நிறைய பேருக்கு ஆத்மா நிறைய பிரபு நிறைய கேட்டாச்சு, பிரபு நிறைய கேட்டாச்சுன்னு. ஆனா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஸ்ரீல பிரபுபாத் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிருந்தாவனத்துல இஸ்கான் ஆரம்பிச்சு பல வருஷங்கள் ஆன பிறகு கூட அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் நிறைய அவர் முன்னுக்கு கிளாஸ் கொடுக்க பிருந்தாவனத்துல நிறைய அவங்களுக்கு முன்னுக்கு நிறைய சன்னியாசிகள், நிறைய பிரம்மச்சாரிகள், பெரிய பெரிய டிவோட்டி எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆனா இருந்தும் பிரபுபாத் பாத்தீங்கன்னா அவர் பகவத்கீதை கிளாஸ், பேசிக்கான உள்ள கிளாஸ், ஆத்மா பதி தத்துவம் தான் பேசினாரு. பிகாஸ் பாத்தீங்கன்னா வாய் பிரபுபாத், நம்ம எல்லாமே சன்னியாசி, வி ஆல் சன்னியாசி, வி ஆல் பிரம்மச்சாரி, கீப் ஸ்பீக்கிங் மோ பிரபுபாத், இன்னும் வேற பேசுங்க, மோன்னு. பட் அதிகமான விஷயங்கள் நம்ம டைஜஸ்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு அடிப்படை விஷயம், ரொம்ப பேசிக் விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்ப பாருங்க, நான் கூட சில சமயத்துல சைத்தன்ய சரிதாமத்துல சில விஷயங்கள் ஹை பிலோசபி நம்ம பேசுறோம், பாகவத்துல ஹை பிலோசபி பேசுறோம். இந்த பக்தி விஷா எதுக்காகனா, இந்த நீ நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பாத்தீங்கன்னா அடித்தளம் வேணும், இந்த பேசிக் வேணும். அதாவது உங்ககிட்ட ஒரு போட் இருந்தாதான், உங்ககிட்ட ஒரு மண்பானை இருந்தாதான், போட் இருந்தாதான் நீங்க அதுல ஒரு இப்ப நான் உதாரணத்துக்கு நான் ஏதாச்சும் கொடுக்குறேன்னா அது வாங்க முடியும். இப்ப புரோபாசி கொடுக்குறாருன்னா வாங்க முடியும். நம்ம கிட்ட போட்டு நம்ம கிட்ட சரியா இல்லைன்னா நம்ம எப்படி நம்ம ரிசீவ் பண்ண முடியும்? அதே போல பக்தி விஷா என்பது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபண்டமெண்டல் எடுகேஷன், ரொம்ப அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, அப்ப சயின்ஸ் ஆஃப் த சோல், ஆத்மாவின் தத்துவம், ஆத்மாவின் சயின்ஸ், அறிவியல் என்னது, வாட் த சோல், அதை பத்தி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா சயின்டிபிக் எக்ஸாம்பிள் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆத்மா என்றது இருக்கா, ஆத்மானா என்னது? ஓகேவா? நான் ஏற்கனவே பல கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன், ஆத்மா இருக்கிறத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, எப்படி ஹவு டு ஐடென்டிஃபை ஆத்மாவோட எக்ஸிஸ்டன்ஸ், ஆத்மா இருக்கா இல்லைன்னு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா, எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு எனிதிங், ஓகேவா, அது 6 டைப் சேஞ்சஸ், 6 வகையான மாற்றங்களுக்கு எப்ப அது உருவாகுதோ அது அதுக்குள்ள ஆத்மா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த 6 வகையான மாற்றங்கள் வராத எந்த ஒரு விஷயத்துக்குள்ளயும் அதுக்குள்ள ஆத்மா கிடையாது. ஓகே, அது என்னதுன்னா பாத்தீங்கன்னா
அது வந்து அந்த கருவறையில அந்த ஊமுல வந்து இருக்குது, கருவறையில இருக்குது. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் வந்து பிறக்கிறது. தென் அதுக்கப்புறம் 3வது வளர்றது. 4வது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அது இனவிருத்தி பண்றது. ஓகேவா? அது வந்து பாத்தீங்கன்னா பேபி பெத்துக்கிறது இதுக்கு. தென் 5வது வந்து பாத்தீங்கன்னா வயசாவது. 6வது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இறக்குறது. இந்த மாதிரி வந்து 6 டைப் சேஞ்சஸ் வந்து இது வந்து ஒரு ஆத்மா எந்த பாடிக்குள்ள இருக்கோ அந்த பாடி இந்த 6 வகையான மாற்றங்களுக்கு உருவாகும். ஓகேவா? அப்ப நம்ம வந்து இது பக்தி விஷயம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு வச்சுக்கங்களேன், இப்ப நிறைய பேர் இந்த கிளாஸ்ல இருக்கீங்க. ஓகேவா? எனக்கு ஒரு கேள்வி இப்ப. ஓகே, இப்ப உதாரணத்துக்கு வச்சுங்களேன், ஆஹ் இப்ப இந்த கர்த்தாலா, ஓகேவா, இந்த கர்த்தாலாக்கு வந்து உயிர் இருக்கா உயிர் இல்லையா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. இந்த கர்த்தாலுக்கு உயிர் இருக்கா உயிர் இல்லையா? இல்ல பிரபு. இல்ல. வெரி குட் மாதாஜி. சரி, இப்ப உதாரணத்துக்கு வச்சுங்களேன், ஏன் வந்து இந்த கர்த்தாலுக்கு வந்து உயிர் இல்லை நம்ம சொல்றோம்? வாய் சரி, மாதிரி தெரிஞ்சுக்கோமா ஏன் கர்த்தாலுக்கு உயிர் இல்லை? சொல்லுங்க. No consciousness பிரபு. நோ கான்சியஸ்னஸ். ஓகே Tak ada மாதாஜி. perasaan, tak ada perasaan. பரபரசன். ஓகே மாதாஜி. ஆனா அது ஓகே. ஆனா முக்கியமா வந்து என்னது என்ன என்ன இல்ல இதுல நம்ம சொன்னேன் 6 டைப் No Six, growing, six. no production, no old, no dying. எஸ் மாதாஜி, வெரி குட். அதாவது 6 வகையான சேஞ்சஸ் இதுல இல்ல. இப்ப அதே போல எடுத்துக்கோமே, இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, ஒரு ஒரு ரோஸ் பிளான்ட், ஒரு ரோஸ் செடி இருக்கு, ரோஜா செடி இருக்கு. ஓகே, அதுக்கு வந்து உயிர் இருக்கா உயிர் இல்லையா? என்ன பிரபு எங்க கிட்ட கேக்குறீங்கன்னு கேட்காதீங்க. நம்ம இது எல்லாமே நம்ம அடிப்படை தெரிஞ்சுக்கணும். ரோஸ் பிளான்ட்க்கு உயிர் இருக்கா இல்லையா? இருக்கு பிரபு. ஹரே கிருஷ்ணா, உயிர் இருக்கு பிரபு. எஸ், உயிர் இருக்கு. எஸ், வெரி குட் மாதாஜி. இந்த மாதிரி நீங்க ரெசிபிகேட் பண்ணீங்கன்னா நீங்க பேசுங்க, நம்மளும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஒரு ரோஜா செடிக்கு உயிர் இருக்குன்னா அது வந்து 6 வகையான மாற்றங்கள் வருது. அது வந்து விதையா இருக்கு, அது வந்து செடி கண்ணா இருக்கு, அப்புறம் வளருது, அப்புறம் வந்து பல பூக்கள் கொடுக்குது, அப்புறம் அப்ப கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதாகும், அப்புறம் கடைசியா செத்து போயிடும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 6 வகையான மாற்றங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுங்க. நம்ம மண்டையில மூளையில போட்டு ஏத்திக்கணும். 6 வகையான மாற்றங்கள் எங்க நடக்குதோ அதுக்குள்ள ஆத்மா இருக்கு, ஆத்மா இருக்கு, ஆத்மா இருக்கு. ஓகேவா? ஏன்னா ஆத்மா எங்க இருக்கோ அதுக்குள்ள வந்துதான் அதுல உணர்வு இருக்கும். ஆத்மா இல்லாத இடத்துல உணர்வு இருக்காது, உணர்வு இருக்காது, உணர்வு இருக்காது. இப்ப உதாரணம் வச்சுங்களேன், இப்ப கர்த்தால ஆத்மா இல்ல, அப்ப இதுல உணர்வு இருக்காது. நீங்க போய் அது மேல சுடுதண்ணி எடுத்து ஊத்துனீங்க, அது கத்துமா? ஏய் மாதாஜி ஏன் என் மேல சுடுதண்ணி ஊத்தி கத்துமா? கத்தாது அது. அதே போல ஒரு ரோஜா பூச்செடி மேல நீங்க வந்து சுடுதண்ணி ஊத்துறீங்க, அதை கத்தாது, ஆனா ரியாக்ஷன் பண்ணும், அதுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கு, அது வாடி போயிடும். அதோடைய ரிஃப்ளெக்ஷன் அதோட என்ன சொல்றது ரெஸ்பான்ஸ் வந்து காட்டும். அது ஸோ ரெஸ்பான்ஸ் இல்லை, சொல்றது இது கர்ம ரியாக்ஷன் வந்து காட்டும் அது. அப்ப இந்த மாதிரி வந்து 6 வகை மாற்றங்கள் உள்ளதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா இருக்கு. 6 வகை மாற்றங்கள் நடக்காத எந்த இடத்துலயும் ஆத்மா இல்ல. ஓகே, 2வது கொஸ்டின், ஆத்மான்னு நம்ம பேசணும்னா கூட வந்து பரமாத்மா பேசணும். இப்ப பரமாத்மா வந்து எங்கெல்லாம் இருக்கிறாரு? ட்ரை பண்ணுங்க, எல்லாரும் ட்ரை பண்ணலாம். பரமாத்மா இப்ப எங்க இருக்கிறாரு? Everywhere ஹரே பிரபு. சொல்லுங்க நிர்மலா மாதாஜி. எஸ், ஹரே கிருஷ்ணா பிரபு, உலகம் பூரா இருக்காரு, எல்லாத்துலயும் நிறைஞ்சிருக்காரு. ஓகே, இது யாரு? விவோ அவங்களா? ஓகே, சரி. நிர்மலா மாதாஜி சொல்லுங்க, கல்யாணம் சொல்லுங்க. எல்லா ஜீவாத்மா எவ்ரி லிவிங் என்டிட்டிஸ்லயும் இருக்காரு கிருஷ்ணா. எல்லாரும் இருக்காரு. ஓகே, அடுத்து யார் நிர்மலா மாதாஜி வந்தாங்க. மாலா கிருஷ்ணா மாதாஜி, மாலா கிருஷ்ணன் சொல்லுங்க பிரபு. ஹரி கிருஷ்ணா பிரபு. லிவிங் திங்ஸ்லயும் நான் லிவிங் திங்ஸ்லயும் பரமாத்மா இருக்காங்க. எஸ், கரெக்ட். எல்லாம் கரெக்டா சொன்னீங்க. மாலா கிருஷ்ணா மாதாஜி வந்து கரெக்டா சொல்லிக்கிறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா உயிர் உள்ள பொருள்ல மட்டும்தான் ஆத்மா இருக்கும். ஆனா பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங். ஆத்மா உயிர் உள்ளது உயிர் இல்லாது எல்லா இடத்துலயும் பரமாத்மா இருப்பாரு. பிகாஸ் பரமாத்மா இல்லைனால ஞாபகம் வச்சுக்கங்க, இது ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆத்ம தத்துவம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஆத்மா ப்ரோ நம்ம வந்து ராதாகிருஷ்ணன் லீலைகளும் தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. அது ஆத்மா தத்துவம் பிலோசபிக்கல் அடிப்படை தெரியலனா நம்ம வந்து அடுத்து வந்து போக முடியாது. பகவத்கீதையில முதல் பிலோசபி முதல் டிஸ்கஷனே ஆத்மா தான். ஓகேவா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா அண்ட் பரமாத்மா, ஆத்மா
உயிர் உள்ள பொருள் இருப்பார். அதாவது வந்து அவர் எங்க இருக்காரோ அது வந்து 6 வகை மாற்றங்கள், அது சொல்லிட்டேன். பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருப்பாரு. பரமாத்மா ஒரு இடத்துல இல்லைன்னா, இப்ப பாருங்க 5 வகையான எலிமெண்ட் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஃபயர், ஈத்தர், அப்புறம் வந்து ஏர், அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு பாருங்க, வாட்டர், அதெல்லாம் இருக்குல்ல. இது எல்லாமே வந்து ஒன்னா சேரணும்னா பரமாத்மா இருக்கணும். இந்த 5ம் வந்து ஒன்னா பரமாத்மா இல்லைன்னா, பரமாத்மா அங்க செயல்படலன்னா அந்த 5ம் தனித்தனியாக இருக்கும். ஓகேவா? அதனாலதான் பாருங்க, இப்ப ஒரு காத்து அடிக்குது, ஆனா காத்தோட சேர்ந்து நமக்கு ஒரு வாசனையும் வருது, ஒரு நாத்தமும் வருது, அது கூட டிராவல் பண்ணுது பாருங்க. அதே போல பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு செங்கல் எடுத்துக்கங்க, ஒரு பிரிக்ஸ். அந்த செங்கல் செய்யணும்னா அதுக்கு வந்து அதுக்கு மண் இருக்கு, அதுக்கு தண்ணி இருக்கு, அதுக்கு ஃபயர் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. அப்ப உள்ளுக்கு பரமாத்மா இருக்காரு. பரமாத்மாக்கு ரொம்ப ஈஸியா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து என்னன்னா நரசிங்க பகவானோட லீலை. பாருங்க, பிரகலாதம் வந்து இரண்யகசிபுக்கு வந்து கேட்கிறாரு பிரகலாதம் கிட்ட, உங்க கடவுள் எல்லா இடத்துல இருக்கா? எல்லா இடத்துல இருக்காரு. உன் கடவுள் வந்து இந்த தூண் இருக்காரா? ஆமா, தூண்ல இருக்கிறாரு. இப்ப நான் உடைப்பேன், இல்லைன்னா உன்னை வந்து சாவடிச்சிருவேன். ஏன்னா அந்த தூணை உடைக்கிறாரு. அந்த தூணுக்குள்ள என்ன இருக்கும்? தூணுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதுல கான்கிரீட், கல்லு, இரும்பு, இதுதான் உள்ளுக்குள்ள இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து டன்லோப் மெத்தட் போட்டு பகவான் விஷ்ணு வந்து சயன கொண்டு படுத்திருக்காரு கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்ப தூணை உடைச்ச உடனே அங்கிருந்து பகவான் வராரு. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, பகவான் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறார். பல்புல இருக்கிறார், ஃபேன்ல இருக்கிறார், எலக்ட்ரிசிட்டியில இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. இதுதான் பரமாத்மா. ஆனா ஆத்மா 6 சேஞ்சஸ், 6 வகை மாற்றங்கள் எங்க நடக்குதோ அதெல்லாம் இருக்கும். இது யாருக்கு புரியல? ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து 120, 150 ஓட போறோம். ஓகேவா? இப்ப இது யாருக்கு புரியல சொல்லுங்க. யாரும் வைக்கப்பட வேணாம் சொல்லுங்க, நான் திருப்பி சொல்லி கொடுக்குறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது யாருக்கு புரியல சொல்லுங்க. கல்யாணம் புரியுதா? ஓகே, வெரி குட். ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ், இதுல வந்து ரெண்டுத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப வந்து அசையக்கூடியது, உயிர் உள்ளது, உயிர் இல்லாதல ரெண்டுத்திலயும் பரமாத்மா இருப்பாரு. உயிர் உள்ளதுல வெறும் ஆத்மா மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா கூட எப்போதும் பரமாத்மா கூட இருக்கிறாரு. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆத்மா இருக்கு, எனக்கு கூட பரமாத்மாவும் இருக்கிறாரு. ஓகேவா? இந்த ஆத்மாவுடைய விஷயம் வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, இப்ப ஒரு நிமிஷம் நான் பகவத்கீதை ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, நான் பகவத்கீதை எடுத்து. ஓகே, பகவத்கீதால வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா முதல் விஷயங்களே வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை பேசிக்கோடு போவோம். ஓகே ஓகே ஓகே, 2வது அத்தியாயம், செகண்ட் சாப்டர் 12, 12வது ஸ்லோகம் சொல்ற, நத்வேஹம் ஜாதுநாசம் நத்வே நேமே ஜனாதிபா நான் செய்வ நான் பவிஷ்யம் சர்வே வயம் அதாபரம். ஓகே, இந்த ஆத்மா அண்ட் பரமாத்மா இவங்க 2 பேரோட இது என்னது, எப்படி இவங்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்றாரு இதெல்லாம். ஓகேவா? அதான் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. நானும் நீயும் இம்மன்னர்களும் இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை, எல்லா எதிர்காலத்திலும் நாம் எவரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. அதாவது என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா நீயும் நானும் இதுக்கு முன்னும் இருந்தோம், இப்ப பிரசன்ட்லயும் இருக்கோம், தென் அப்புறம் ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல நம்ம இருப்போம். அதான் என்னதுன்னா, பகவானுக்கு வந்து தெரியும் அர்ஜுனன் முந்தி எப்படி இருந்தாரு, இப்ப எங்க இருக்கிறாரு, அடுத்து எங்க போவாருன்னு. ஏன்னா பரமாத்மாக்கு நம்மளை பத்தி எல்லா வகையான அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். ஏன்னா நம்ம ஆத்மா. ஆனா ஆத்மா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரசன்ஸ்ல இப்ப இருக்கிறது நடைமுறை இருக்குது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். இதுக்கு முன்ன பாஸ்ட்ல இருந்ததோ இல்ல ஃபியூச்சர்ல இருந்தோ நம்மளுக்கு தெரியாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆத்மாக்கு என்னைக்குமே இறப்பு இல்லை. அடுத்து வந்து பாத்துங்க 13ல வந்து பாருங்க, தேகனோ அஸ்மின் ஏதாதியே கௌமாரின் எவ்வளவு தாரா அதான் தேகந்திரப தீரதத்தன மொழியதி, தேகத்தின் உடையவனின் உடல் சிறு வயது, இளமை, முதுமை என்று கலந்து செல்வதை போல ஆத்ம மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது. நிதான புத்தி உடையவர் இது போன்ற மாற்றத்தில் திகப்பதில்லை. எஸ், ஆத்மா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆத்மா நிறைய, நான் வந்து ஒரு என்னோட அனுபவம் சொல்றேன். என்னதுன்னா, நான் வந்து ஒரு கருமாதி நினைக்கிறேன், ஐ திங்க் கருமாதி வீட்டுக்கு வந்து எப்போதும் நிறைய போவோம். நம்ம இறப்பு வீட்டு, கருமாதி வீடு, காது குத்து, அப்புறம் வீடு கிரக பேசுவோம், எல்லா இடத்துலையும் நம்ம கூப்பிடுவாங்க. அப்புறம் நம்ம எங்க சான்ஸ் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தானே. அப்ப கருமாதி வீட்டுல வந்து நான் வந்து நம்ம போனோம்னா பேசிக்கான விஷயம் தான் நம்ம பேசுவோம், ரொம்ப சிம்பிளா. ஏன்னா அங்க வந்து எல்லாம் பப்ளிக் இருப்பாங்க, ரொம்ப சிம்பிளானதா. அப்ப நான் கேட்டேன், ஓகே ஆத்மானா என்ன, அதை எல்லாரும் சொல்லுங்க, சின்ன பிள்ளைங்க, வயசானவங்க எல்லாம். ஆத்மானா பேய்ங்க அப்படின்னு ஒண்ணு, ஆத்மானா பூதங்க, அப்புறம் ஆத்மானா வந்து அது வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சக்திங்க, ஆத்மானா ஒரு ஜோதிங்கன்னு. நிறைய பேர் பாருங்க டிவோட்டி ஆல்சோ கூட நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்களும் கிட்டத்தட்ட இந்த மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க.
ஆத்மா வந்து ஏதோ வேற ஒரு பொருள் நினைக்கிறாங்க, இதுவும் வேற ஒரு சக்தி உள்ளுக்கு இருக்குதுன்னு. ஆத்மா என்பது வேற எதுவுமே இல்ல. இப்ப நான் இருக்கேன்னா நான் தான் அந்த ஆத்மா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கண்ணாடி முன்னுக்கு பார்க்கக்கூடிய இந்த பாடி இருக்குல்ல, இந்த பாடி வந்து இது வந்து டெம்பரவரி. இது வந்து பாத்துக்கிட்டா நாட் இட்டர்னல், டெம்பரவரி. ஓகேவா? ஆத்மா என்பதுதான் இப்ப நம்ம நினைக்கிறோம்ல, இப்ப உள்ளுக்குள்ள நம்ம பேசணும், கை காலம் ஆட்டுறோம், இப்ப இந்த உணர்வுலாம் இருக்குல்ல, இது நம்ம நினைச்சுக்கிறோம் இது வந்து இந்த உடம்புன்னு நினைச்சுக்கிறோம். கிடையாது. இந்த பேசுறது, கத்துறது, இந்த கோபப்படுறது, இந்த கை காலம் தூக்குது, இந்த செயல்லாம் செய்யக்கூடிய உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஆத்மா தான் ஆத்மா வந்து வேற ஒரு ஜீவராசி போல, வேற எதுவும் சக்தி போல கிடையாது. நம்ம தான் அந்த ஆத்மா. ஓகேவா? அப்ப என்ன சொல்றாரு, சிறு வயசு, அப்ப இளமை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைல்ட்ஹுட், அப்புறம் வந்து யூத், அப்புறம் வந்து டீனேஜ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வயசாகும் போது நம்ம பாடி மாறிக்கிட்டே வருது. இந்த பாடி மட்டும்தான் மாறுறதுல உள்ளுக்குள்ள ஆத்மா மாறுது கிடையாது. ஓகேவா? ஆத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, உணர்வுக்குல, அந்த உணர்வு வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும். இப்போ பேபியா இருக்கும் போதும் அதே ஆத்மா தான். ஆனா பேபியா இருக்கும் போது அந்த உள்ளுக்குள்ள ஆத்மாக்கு இப்ப சாப்பிட தெரியுது, ஒண்ணும் பண்ண தெரியாது. ஆனா அதே பேபி கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அது சாப்பிட தெரியும், ஓட தெரியும். அதுக்கு எப்படி வந்து அடுத்த கட்டம் வெளியில சமுதாயத்தில் எப்படி செயல்படணும்னு தெரியாது. அதே பேபி வளர்ந்து இப்ப வந்து ஒரு பெரிய மனுஷனா ஆன பிறகு சமுதாயத்துல, சொசைட்டில எப்படி பண்ணணும், எது நல்லது எது கெட்டன்னு தெரியும். அதே ஆத்மா தான். அதுக்கப்புறம் வந்து அதே ஆத்மா வயசாகும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன விஷயத்தான் கோச்சுக்குவாங்க. சில பேர் வந்து வயசாக அவங்களோட மென்டாலிட்டி கொஞ்சம் சின்ன பிள்ளை மாதிரி ஆகும். அதுவும் ஆத்மாவோட தான். அப்ப இந்த உணர்வு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, உணர்வு ஆத்மாக்குள்ள வந்து இந்த போக காலங்கள், அந்த காலங்களை ஓட அந்த உணர்வு வளருது. ஆனா ஆத்மா மாறுது கிடையாது. அப்ப அந்த உணர்வு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆத்மாக்குள்ள இருக்க அந்த உண்மையான உணர்வை நம்ம வளர்க்கணும். ஓகே, அது பிறகு வரேன். ஓகேவா? அப்ப அடுத்த விஷயம் வந்து பாத்துங்க, 2வது அத்தியாயம் 20வது ஸ்லோகத்துல, 2வது அத்தியாயம் 20வது ஸ்லோகத்துல, நா ஜாயதே மிருத்தே வா கதாசின் நாயம் புத்த பவித்த வான பூயா அஜோ நித்தியம் சாஸ்வதாயம் புராண நா ஹன்யதே ஹன்யமானே சரீரே. ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், என்று நிலைத்திருப்பவன், பழமையானவன். அவனுக்கு ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா இஸ் இட்டர்னல். அது வந்து பாத்தீங்கன்னா இஸ் பிகினிங்லெஸ், ஸ்டார்டிங் கிடையாது. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து திடீர்னு பிறந்தும் கிடையாது. நம்ம நித்தியமா நம்ம இருக்கிறோம். ஓகேவா? இது ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, 2வது 22வது ஸ்லோகம். வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிரகணந்தி நரோ அப்ராணி ததா சரீரானி விஹாய ஜீர்ணான் என் ஞானி சம்யாதி நவானி தேஹி. பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதை போன்றே பழைய உபயோகமற்ற உடலை நீக்கி புதிய உடலை ஆத்மா இருக்கின்றது. ஓகே, வாட் இஸ் த டெத்? ஓகே, டெத், மரணம் என்றால் என்ன? மரணம் என்றால் என்னன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு சட்டை வாங்குறோம். அது வந்து ரொம்ப நாளா அந்த ஷர்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப பழசாயிருச்சு. அப்ப அந்த ஷர்ட்டை வந்து நம்ம என்ன பண்றோம், அது வந்து இப்ப போகி எல்லாம் வருதுன்னு வச்சுக்கலாம், பொங்கல் போகி எல்லாம் வருது, தூக்கி போட்டு எல்லாத்தையும் எரிச்சிரும் நம்ம. அப்புறம் புது சட்டை போட்டுக்குவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாடி வந்து அந்த மாதிரிதான். எப்ப இந்த பாடி வந்து யூஸ்லெஸ் ஆகுதோ, எப்ப வந்து பயன் இல்லாம போதோ, எப்ப இது பாய்க்க முடியாம போதோ, இந்த பாடியை தூக்கி எரிக்க போட்டுட்டு இந்த பாடியில இருந்து ஆத்மா வேற ஒரு பாடிக்கு போயிடும். ஆத்மா வந்து பாடியை சேஞ்ச் பண்றதே தவிர ஆத்மா இறக்குறது கிடையாது. ஆத்மா வந்து என்னைக்குமே வந்து அதுக்கு அழிவு இல்லை. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பேயோ இல்ல பூதமோ அல்ல, அது வந்து ஆத்மா வந்து ஒரு சக்தியோ இல்ல ஜோதியோ. ஆத்மா வந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி இருக்கும், ஒளியுமே இருக்கும். ஆனா ஆத்மா வந்து வேற ஏதோ ஒரு பொருள் கிடையாது. ஆத்மா என்பது நம்ம தான் அந்த ஆத்மா, நம்ம தான் அந்த ஆத்மா, நம்ம தான் அந்த ஆத்மா. ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதனாலதான் பாருங்க என்ன சொல்றாரு, ஆத்மாக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. எப்படி பழைய சட்டையை தூக்கி போட்டு புது சட்டையை நம்ம மாத்திக்கிறோமோ, அதே போல ஆத்மா வந்து இந்த உடம்பு எப்ப தேவைப்படாம இந்த உடம்பு வயசாயிடுச்சு, கிட்னி வெளியேறாச்சு, ஹார்ட் பிளாக் வந்துச்சு, இந்த உடம்பு பாய்க்க முடியாம போகும்போது இந்த ஆத்மா என்ன பண்ணு, இந்த பாடி வெளியாகி இன்னொரு பாடிக்கு போகுது. இந்த ஆத்மா வந்து இந்த பாடியில இருந்து வெளியாகின பிறகு நல்லா பாத்துக்குங்க, இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு குப்பை. இந்த பாடி வந்து எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா சோ மாச் நம்ம வந்து இந்த உலகத்துல வாழ்ற காலகட்டத்துல
கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷங்கள் நம்ம வாழ்றோம்னு வச்சுக்கங்களேன். இந்த பாடிக்காக, உடம்புக்காக நம்ம பல விஷயங்கள் நம்ம செய்யறோம். எஸ், அப்கோர்ஸ் நம்ம வந்து சில விஷயங்கள் இந்த உடம்புக்காக செஞ்சு ஆகணும். நம்ம சாப்பிடணும், தூங்கணும், நம்ம உடம்ப பார்த்துக்கணும், எக்ஸசைஸ் செய்யணும், நம்ம வந்து நம்மள அலங்காரம் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஹூஸ் த இன்டெலிஜென்ட் பர்சன், யார் உண்மையிலே வந்து ஞானவான், யார் உண்மையிலே அறிவாளினா, ஓகே இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். ஓகே, அந்த உதாரணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 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 எக்ஸாம்பிளுக்குள்ள இந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள போலாம். இப்ப எல்லாரும் வந்து ஸ்கூல் போய் படிக்கிறாங்க. ஜெனரலா எடுத்துக்கோங்க, எல்லாரும் ஸ்கூல் போய் படிக்கிறாங்க. தென் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறாங்க. ஓகே, இப்ப இதெல்லாம் சரி, ஓகே, முதல் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்களே, இதெல்லாம் வந்து எதுக்காக படிக்கிறாங்க? ஸ்டூடெண்ட் படிக்கிற ஸ்கூலுக்கு போறாங்களே, இது காலேஜ் இதெல்லாம் படிக்கிறாங்க, இதெல்லாம் எதுக்காக படிக்கிறாங்க? அறிவு வளர்க்கறதுக்காக மாதாஜி. பின்காலத்துல ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது. டப்பு மாதாஜி, டப்பு. வேற அறிவு கிடைக்கணும்னா ஓகே, அந்த அறிவு எதுக்காகனா டப்பு சம்பாதிக்கிறதுக்கு, காசு சம்பாதிக்கிறதுக்கு தான். நம்ம இந்த படிக்கிறது ஓகே, நம்ம நாலேஜ் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அது அல்டிமேட்டா வந்து எதுக்காக? நம்ம வந்து துட்டு சம்பாதிக்கிறது, காசு சம்பாதிக்கிறதுக்கு தான். ஓகே, இப்ப கம்பெனிக்கு வந்துடும், ஏதோ ஃபேக்டரியோ கம்பெனியோ இல்ல வாட் எவர் பிசினஸோ. இப்ப எல்லாரும் வேலை செய்யறோம்ல, எல்லாரும் ஒரு வேலை செய்யறாங்க. எந்த மாசம் சம்பளத்தை எடுக்கிறதுக்காக அவங்க வேலை செய்யறாங்க? எந்த அந்த சம்பளம் வந்து எப்ப உள்ள சம்பளத்துக்கு இப்ப வேலை செய்யறாங்க? போன மாசத்தோட பிரபு. போன மாசமா மதஜியா? ஒரு மாசம் வந்து இன்னைக்கு உள்ள அடுத்த மாசம் சம்பளம் வாங்குறது, அடுத்த மாசம் வர்றதுக்கு இந்த மாசம் வேலை செய்யறாங்க. ஓகேவா? யாராச்சும் இப்ப வேணா சில இடத்துல இருக்கலாம், யாராச்சும் அன்னைக்கு வேலை செஞ்சு அன்னைக்கே போயிட்டு முதல்ல சம்பளம் வாங்குறது இருக்கா? கிடையாது. இந்த முந்தி வேணா இந்த மலேசியால வந்து ஓகே, முந்தி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எஸ்டேட்ல வேணா இருக்கும், சில விஷயங்களுக்கு வந்து அப்பப்ப காசு வாங்கிக்குவாங்க. மோஸ்ட் ஆஃப் இப்ப கார்பரேட் கம்பெனி நிறைய வந்துருச்சு. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் வந்து 28 இல்ல 29 இல்ல 1ஆம் தேதியோ அந்த மாதிரி சம்பளம் போறதுக்காக இந்த மாசம் நம்ம வந்து நிறைய வேலை செய்யறாங்க. அதே போல பிசினஸ் தான், நல்லா வந்து இன்கம் கிடைக்கணும்னு சொல்லி நல்லா வேலை செய்யறாங்க. எல்லாமே வந்து பாத்துங்க, எல்லாரும் அடுத்த மாசம் பிள்ளைங்க படிக்கிறதுக்காக அடுத்த வரக்கூடிய பரீட்சையில பாஸ் பண்ணணும். இப்ப செமினார்லாம் அனுப்புவாங்க பிள்ளைங்களை, சினிமாலாம் போய் படிச்சு எல்லாம் வந்து கத்துக்கோ, ஏன் வருஷ கடைசியில பரீட்சை வரப்போகுது. எல்லாமே வந்து பாருங்க, எல்லாம் அடுத்து 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 எல்லாமே அடுத்து வர்றதுக்கு பிளான் பண்றோம். ஆனா நம்ம ஏன் பகவான் நல்லா ஜாமிச்சு, ஏன் நம்மள வந்து அகங்கார விமூடாத்மா அப்படின்னு ஒரு வார்த்தை பாச்சு நம்மளுக்கு எப்பவுமே குத்துறாரு பகவத்கீதையில. அது அகங்கார விமூடாத்மா, அகங்கார விமூடதான். அகங்கார விமூடாத்மான என்ன அர்த்தம்? அகங்கார விமூடாத்மான என்ன அர்த்தம்? எனக்கு பாவம் வசு வரவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். மற்றபடி வேற யாராச்சும் ட்ரை பண்ணீங்களா? அகங்கார விமூடாத்மான என்ன அர்த்தம்? யாருக்கும் தெரியலையா? சொல்லுங்க. எஸ்கே ஈகோ பிரபு. ஒரு ஈகோ மட்டுமா? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி, நிர்மலா மாதாஜி சொல்லுங்க. முட்டாள். ஒரு முட்டாள் மட்டுமா? 2 பேரும் தனித்தனியா சொல்றீங்க, 2 பேரும் ஆன்சரை ஒன்னா சேருங்க. அதாவது ஈகோ பிடிச்ச, அகங்காரம் பிடிச்ச முட்டாள் ஆத்மாக்கள். இதுதான் உண்மையான அர்த்தம். ஆனா நம்ம வந்து இப்ப இங்கிலீஷ்ல கேட்கும் போது இல்ல சமஸ்கிருதம் கேட்கும் போது கொஞ்சம் பரவாயில்ல, மனசு கொஞ்சம் அப்படி லைட்டா இருக்கும். தமிழ்ல கேட்கும் போது கொஞ்சம் அப்படியே ஆழமா குத்தும். பகவான் நம்ம எப்படி திட்டாரு? அகங்கார பிடிச்ச, நான் சொல்லல, அகங்கார பிடிச்ச முட்டாள் ஆத்மாக்களே அப்படின்னு சொல்றாரு. நல்ல ஞாபகம் வச்சுங்க, அவர் 2 டேர்ம்ஸ் வைக்கிறார், 2 விஷயம் வைக்கிறாரு. அகங்காரம் ஆத்மான்னு சொல்லிக்கலாம், இல்ல முட்டாள் ஆத்மா திருப்பி போயிருக்கலாம். அவர் என்ன பண்றேன்னா, நீ வெறும் முட்டாள் இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஏன் ஒரு டீட்டெயிலா சொல்றேன்னா, நம்ம ஏன் ஆத்மா பத்தி புரிய மாட்டேன், அதுக்குதான் இழுத்துட்டு வரேன் பாரு. நம்ம வெறும் வந்து முட்டாள், ஐயோ பிரபு எனக்கு ஐ டோன்ட் நோ எனிதிங் பிரபு, எனக்கு ஒண்ணும் தெரியல கிடையாது அப்படின்னா நம்ம வெறும் முட்டாள் ஆத்மாக்கள். ஒண்ணும் தெரியல, பாவம் ஜீவா படிக்க தெரியல, இந்த பாரு இந்த ஜீவாத்மாக்கு ஒண்ணுமே தெரியல, சரி நீ முட்டாள் ஆத்மா சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் ஏன் முன்ன அகங்காரம் போறாருன்னா, உனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு, நீ மூட்டையா கிளாஸ் கேட்கிற, எல்லாமே படிக்கிற, அங்க போற இங்க போற, எல்லாத்தையும் பாக்குற, கத்துக்கிற, ஆமான்னு தலையாட்டுற, ஆனா இருந்தும் செய்ய மாட்ற. ஏன்?
அகங்கார தென் செய்ய மாட்ட முட்டாள் ஆத்மாக்களே. தட்ஸ் வாய். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப எல்லாம் இது எதுக்கு நான் சொன்னேன்னா, நம்ம வந்து பாருங்க, அடுத்த மாசம் சம்பளம், அடுத்த மாசம் படிப்புக்கு, அடுத்த மாசம் எல்லாத்துக்கும் நம்ம அடுத்து உள்ள சம்பாதிக்க எல்லாம் இது பண்றோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த ஆத்மா, இந்த உடம்பு, இந்த ஆன்மீக விஷயம் மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்து இப்ப இருக்கிற உடம்புக்கு மட்டும் நம்ம வேலை செய்யறோம். ஆனா இந்த ஆத்மாக்கு வேலை செய்யறது இல்ல. இந்த அடுத்த பாடிக்கு பாத்தீங்கன்னா, இறந்துக்கு அப்புறம் இந்த பாடியோட நம்ம அடுத்த பிறவிக்கு போறது இல்ல. இந்த ஆத்மா தான் அடுத்த பிறவிக்கு போறது. அடுத்த மாசத்துக்கு வேலை செய்ய என்னது புத்திசாலியா நம்ம வேலை செய்யறோம்ல, அடுத்த மாதம் சம்பளத்தை எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு திறமையா வேலை செய்யறோம், எவ்வளவு வந்து ஓவர் டைம் பண்றோம், எவ்வளவு எக்ஸ்ட்ரா வேலை. வீட்டுல அதாவது கம்பெனில ஒரு வேலை இருக்கும், அந்த வேலை முடிஞ்சு நம்ம எக்ஸ்ட்ரா வேற ஒரு ஒரு வேலை செய்யறோம். இதெல்லாம் எதுக்காக? அதெல்லாம் நம்ம அறிவு அழகா யூஸ் பண்றோம். ஆனா அடுத்த பிறவிக்கு இந்த ஆத்மா அடுத்த பாடிக்கு போகுதா, இறந்த பிறகு அடுத்த பாடிக்கு போகுது. ஆனா அதுக்கு நம்ம ரெடி ஆகுறது இல்ல. இதனாலதான் அகங்கார விமூட ஆத்மா. இப்ப ஆத்மா பாருங்க, நம்மளுக்கு வந்து பாருங்க, இந்த உடம்பு இருக்கு, இந்த ஆத்மா இருக்கு. எஸ், உனக்கு உடம்புக்கு தேவையான எல்லா விஷயம் செய்யலாம். நீங்க ஸ்கூலுக்கு போகலாம், படிக்கலாம், நீங்க வேலை செய்யலாம், நீங்க வந்து என்ன வேணா பிசினஸ் செய்யலாம். நீங்க கிட்டத்தட்ட வந்து நீங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளி என்ன வேணா பண்ணலாம். எந்த அளவுக்கு உடம்புக்கு நம்ம வந்து உழைக்க போறோமோ அதே அளவுக்கு முடியலன்னா கூட ஒவ்வொரு அளவுக்கு ஒரு 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 ஆஃப் நீங்க வந்து ஆத்மாவோட ஞானத்துக்கும் ஆத்மாவுக்கும் நம்ம வந்து உழைப்ப போடணும். இங்க என்ன பண்றோம், நம்ம ஏன் நம்ம வந்து ஈவன் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில வரனாலும் பிரச்சனை, வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இன்னும் வந்தாலும் இது கூட பல பேருக்கு பல பிரச்சனை இருக்கு. பிகாஸ் காரணம் என்னன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கு. அதான் நம்மளுக்கு ஏன் நம்ம ஆத்மான்னு நம்ம உணர்றது இல்லை. இதான் பேசிக். நம்ம எவ்வளவு பிலோசபிக்கல கேட்கலாம், ஆனா நான் ஆத்மான்னு உணராத வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ தான். எப்ப வந்து நம்ம சொல்றோம், இப்ப ஹரிநாமத்தை பத்தி பேசுறோம், ஹரிநாமத்தை பத்தி கிளாஸ் கொடுக்குறோம் வச்சுக்கலாம், சுத்த நாம ஜெபம் பண்ண எல்லாம் வரணும், அபராதம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் எப்ப இதெல்லாம் ஒழுங்கா ஆகும்? கிருஷ்ணர் வந்து நேரடியாக பார்க்கணும், கிருஷ்ணன் அடையணும், இதெல்லாம் எப்ப ஒழுங்காகும்னா, நான் ஐ எம் நாட் திஸ் பாடி, நான் இந்த உடம்புல நான் ஆத்மான்னு எப்போ உணர்றோமோ அப்பதான் வரும். சரி, ஏங்க ஆத்மான்னு நான் உணரணும்? ஏன்னா இந்த உடம்பு பாருங்க, நான் பகவானுக்கு சேவை செய்யறேன், நான் பகவானுக்கு உளுந்து அவர் நமஸ்காரம் பண்றேன், உடம்புல 12 இடத்துல நான் திலக்கு வச்சுக்கிறேன், நான் வந்து நல்லா வந்து பகவானுக்கு சேவை செய்யறேன், நான் சைவமா சாப்பிட்றேன், நான் வந்து ரொம்ப புண்ணியமான ஆத்மா. ஏன் இந்த உடம்ப நான் வந்து இவ்வளவு துச்சமா நினைக்கிறேன்? வாய் நான் வந்து இந்த உடம்பு வந்து ஜஸ்ட் வந்து என்ன சொல்லுவேன், டெம்பரரி நினைக்கிறோம். இந்த உடம்பு வந்து பகவானுக்காக சேவை செய்யறேன், இந்த உடம்பு புனிதம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் நம்மளுக்கு. ஆனா இந்த உடம்பு வந்து டெம்பரவரி. என்னத்தான் நம்ம வந்து பூசி மறுபடியும் டெம்பரவரி. நம்ம ஆத்மா தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். காரணம் என்ன? பிகாஸ் காரணம் நல்லா யோசிச்சு வச்சிருந்தேன். இப்ப அந்த டக்குன்னு மறந்துருச்சு. அதாவது வந்து பகவான் அது ஆத்மா 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 நல்லா பாயிண்ட் வச்சிருந்தேன், டக்குன்னு ஓடிச்சு. ஆத்மா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆத்மா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஆத்மாவுடைய புரிந்துணர்வுக்கு, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வரலன்னா, நம்ம வந்து எவ்வளவு விஷயங்கள் நம்ம செய்தாலும் அது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதனாலதான் நம்ம வந்து ரொம்ப சீரியஸா இந்த கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணணும். ஒவ்வொரு எவ்ரி ஸ்டெப். ஓகே, இப்ப பாருங்க, சைத்தன்ய சரிதாமத்துல மத்தியில சொல்லப்படுது, ஜீவேரோ ஸ்வரூபஹாயா கிருஷ்ணேரா நித்ய தாசா கிருஷ்ணேரா ததாச சக்தி வேதா வேத பிரகாஷா சூரியம் ஷாகிரானா யாச்சே அக்னி ஜுவாலச்சாயா ஸ்வாபாவிகா கிருஷ்ணேரா தீனா பிரகார சக்தி ஹாயா. இந்த ஜீவாத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம், ஐடென்டிட்டி வந்து என்னன்னா பகவானுக்கு சேவை செய்யறது. ஓகே, அதாவது எஸ், ஓகே, நல்ல வேலை பகவான் ஞாபகத்தை கொடுத்துட்டாரு திரும்பியும். வெரி குட். ஓகே, ஏன் நம்ம வந்து இந்த இப்ப திருப்பி நான் கனெக்ட் பண்றேன், ஏன் வந்து நம்ம வந்து இந்த பாடின்னு நம்ம வந்து நினைக்க கூடாது, நம்ம ஏன் வந்து ஆத்மான்னு நினைக்கணும்? காரணம் என்னன்னா, நம்ம ஆத்மா பிளாட்ஃபார்முக்கு நம்ம வரலன்னா, நல்லா ஞாபகம், இந்த பாயிண்ட் எல்லாம் ஞாபகிச்சுங்க, நம்ம ஆத்மா பிளாட்ஃபார்முக்கு வரலன்னா நம்ம வந்து ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப், ஒரு ஸ்டெப்லயும் நம்ம ஒரு நேரத்திலையும்
நம்ம வந்து சென்ஸ் என்ஜாய்மெண்ட்க்கு, இந்த உலகத்தோட புலன் இன்பத்துக்கு நம்மளுடைய உடம்பு வந்து அந்த இன்பத்தை தேடி போயிட்டே இருக்கும். அதனால நம்ம ஆத்மா பிளாட்ஃபார்ம்ல வரணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உடல் உணர்வுல இந்த பாடி கான்சியஸ்ல இருக்கிற வரைக்கும் நம்மளை வந்து யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. காரணம் என்னன்னா, இப்ப உதாரணம் வச்சுங்களேன், இப்ப சமுதாயத்துல வந்து பாத்துக்கோங்க, நிறைய வகையான ஏற்றத்தாழ்வு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. ஓகே, நீ கருப்பு, நீ சோப்பு, நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், அப்புறம் வந்து பாத்துக்க நிறைய இருக்கு. ஓகேவா? பகவான் முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆத்மாக்கள் தான். பிதாகம் அஸ்ய ஜெகத்தோ, நான் அனைத்துக்கும் பிதா, நான் எல்லாருக்கும் ஆத்மா தான். நீ இந்தியன் பாடியில இருக்க, அதனால உன்னை எனக்கு பிடிக்கும். நீ ஜப்பான் பாடியில இருக்க, உனக்கு பிடிக்காது. நீ வெள்ளக்காரன் பாடியில இருக்க பிடிக்காது. நீ வந்து பிராமணன் இருக்க, அதனால எனக்கு பிடிக்கும். அப்படி கிடையாது பகவானுக்கு. பகவானுக்கு எந்த ஏற்றத்தாலும் கிடையாது. ஏன் ஆத்மா பிளாட்ஃபார்ம் வர சொல்றாங்கன்னா, ஆன்மீகத்துல ஏன் ஆத்மா பிளாட்ஃபார்ம் வர சொல்றாங்கன்னா, இந்த உடல்ல இருந்து வரக்கூடிய அனைத்து வகையான ஆசைகள், அப்புறம் வந்து முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏற்றத்தாழ்வுகள். நல்லா நினைச்சு பாருங்க, சைத்தன்ய மகாபிரபு இந்த ஏற்றத்தாழ்வு அவர் தான் வந்து அவர் வந்து அவரோட சரித்திரத்தை எல்லாருக்கும் பாருங்க உடைக்கிறாரு. வாசுதேவ விப்ரர்னு சொல்லி ஒருத்தர் பக்தர் இருக்கிறாரு. அவர் வந்து பாருங்க, அவர் வந்து லெப்ரசிஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா குஷ்ட நோய். குஷ்ட நோய்னு எப்படிப்பட்ட குஷ்ட நோய்? சாதாரண குஷ்ட நோய் இல்ல. அவர் பக்கத்துல யாருமே போக மாட்டாங்க, அந்த அளவுக்கு சரியான வாடை அடிக்கும். அவர் பாடியில நீ பாத்தீங்கன்னா அந்த புழு அப்படியே உள்ளுக்குள்ள சின்ன 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 புழுங்க அப்படியே ஒரு புண்ணுக்குள்ள அப்படியே இருக்கும். அப்ப அப்படி இப்படி செஞ்சாருன்னா அத்தனை புழுங்க அங்கே அவர் கையில இருந்து அங்கங்க கொட்டும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஐயோ அந்த ஜீவராசி கூட கொஞ்சம் தொந்தரவு செய்யக்கூடாது, அந்த புழு எல்லாம் எடுத்து அவர் திருப்பி அவர் உடம்புலயே இது பண்ணிக்குவாரு. அந்த அளவுக்கு அருவருப்பானவரு. அப்ப அவர் வந்து மகாபிரபு வந்து கூர்ம சேத்திரத்துக்கு வந்து சவுத் இந்தியாவுக்கு வராரு, மகாபிரபு வராரு. அப்ப அந்த கூர்ம சேத்திரத்துக்கு வந்து வரும்போது, ஐயோ என்னால மகாபிரபு வந்து பகல்ல பார்க்க முடியும், ஏன்னா பகல்ல நிறைய பேர் கிரௌட் இருப்பாங்க, நான் போனா இதா இருக்கும்னு. நைட்ல பார்க்கல போகும்போது அதுக்கு மகாபிரபு அங்க லீலையா முடிச்சு அவர் கிளம்பிடுவாரு. பட் அவர் பாதி போயிட்டு மகாபிரபு திரும்பி வருவாரு. ஐயோ எனக்கு வந்து யாரோ என்ன பார்க்க வராம இருக்காங்கன்னு பார்த்தா இவர் வந்து நடக்கணும், ஏன்னா முட்டி ஃபுல்லா வந்து புழுவா இருக்கும், எல்லாம் அப்படியே ரொம்ப அப்படியே அசிங்கமா இருக்கும். அவர் அங்கங்க துணி சுத்தி வச்சிருப்பாரு, ரொம்ப இப்படி இருப்பாரு. அவர் மண்டி போட்டு வருவாரு. மகாபிரபு பார்க்கணும், மகாபிரபு போயிட்டாருங்க, ஏய் போடா மகாபிரபு போயிட்டாருன்னு அப்ப எல்லாம் விரட்டுவாங்க. ஐயோ மகாபிரபு பார்க்க முடியல சொல்லிட்டு அவர் வந்து கீழே அப்படியே உளுந்து அடிச்சு இது பண்ணுவாரு. அந்த 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 ஊரே வந்து அவருக்கு வெறுத்துச்சு. தென் மகாபிரபு திருப்பி வந்தார். தென் மகாபிரபு பார்த்தாரு, ஓ வாசுதேவ் விப்ரா, என்னைய பார்க்கறதுக்காக நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அப்படி தூக்குறாரு. மகாபிரபு எனக்கு தொடாதீங்க, நான் ரொம்ப ஆசைக்குவேன், நீ என்னோட தூய்மையான பக்தன், நீங்க என்னை எப்போது நினைச்சிருக்க சொல்லிட்டு மகாபிரபு அவர் அப்படி தூக்குறாரு. தூக்கிட்டோன்னே அவரால் முட்டி நிக்கல. அவர் அப்படியே என்ன அப்படியே மகாபிரபு கட்டி பிடிச்சாரு. கட்டி பிடிச்சோம், என்னடா மகாபிரபு இந்த சாமிஜி என்ன இப்படி கட்டி பிடிக்கிறாரு, மகாபிரபு இது செய்யாதீங்க, இவன் வந்து என்னது சண்டாலம், இவன் கிட்ட போவாதீங்க. அவர் கட்டி பிடிச்ச வாசுதேவ் விப்ரர் கட்டி பிடிச்சார். தென் அவர் உடம்பு திரும்பி பழையமே மாறிடுச்சு. அப்ப அந்த வாசுதேவ் விப்ரர் எந்த மாதிரியான தூய்மை பக்தர்னா நம்ம கிட்ட கூட போக முடியாது. அவர் பாருங்க எப்படி என்ன சொல்றாருன்னா, மகாபிரபு நீங்க ஏன் என்னோட இந்த உடம்ப வந்து நீங்க மாத்துனீங்க, இப்ப இந்த உடம்ப நீங்க அழகா மாத்துறீங்க, ஆனா இப்ப எனக்குள்ள திருப்பி அகங்காரம் வந்துருச்சுன்னா, நான் திருப்பி வந்து பேராசைப்பட்டுட்டுனா, திருப்பி இந்த உடம்போட அழகுல நான் வாங்கிட்டேன்னா, மகாபிரபு நான் எப்போதுமே உங்களோட சேவையில் இருக்கணும், தயவு செய்து எனக்கு அந்த பழைய உடம்பே கொடுங்க, அதுதான் நான் எப்போதும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தட்ஸ் வை பாடிலி அந்த பாடி உணர்வு, அந்த உடல் உணர்வு வந்து பாத்தீங்கன்னா வெரி டேஞ்சரஸ். நம்மள வந்து பகவான் பாதையில இருந்து நம்மள அப்படியே வேற டைவர்ஷனுக்கு எடுத்துட்டு போயிடும். நான் தான் அழகு. நல்லா ஞாபகிச்சுங்க, அன்னைக்கு சொன்னேன், குருடர்கள் வந்து பாத்தீங்கன்னா 4 வகையான குருடர்கள் இருக்காங்க. பிளைண்ட் பர்சன், 4 டைப் பிளைண்ட் பர்சன். ஓகேவா? ஜென்மாந்தா, பிறப்பால உயர் குலத்துல பிறந்திருக்கேன், உயர் ஜாதியில பிறந்திருக்கேன் அது மாதிரி நினைக்கிறது, அது முதல் குருடன். 2வது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீனா வந்து பாத்தீங்கன்னா அழகு, நான் ரொம்ப அழகா இருக்கேன், இந்த பாடி பாரு என்னமே அழகு இல்ல அது மாதிரி நினைக்கிறேங்க, 2வது குருடன். 3வது வந்து என்னதுன்னா ஐ எம் த சோ எடுகேட்டட், நான் அதிகம் படிச்சிருக்கேன், அது 3வது குருடன். 4வது பாத்தீங்கன்னா அகங்காரம், மதா, 4வது குருடன். இந்த 4 குணங்கள் யாருக்கிட்ட இருக்கும், எப்பவுமே இந்த பாடியில இருக்கும். அதனாலதான் இந்த உடல் உணர்வு ரொம்ப வந்து நம்ம வந்து ரொம்ப பார்த்துருக்கணும். அதனால எப்பயுமே ஆத்மா பிளாட்ஃபார்ம் வரணும். ஆத்மா நித்தியமானது, ஆத்மா அழிவில்லாது. நம்ம எப்ப அந்த உண்மையான ஆத்மா பிளாட்ஃபார்ம் வரணுமோ நம்ம டைரக்டா பகவான் கனெக்ட் பண்ணிடுவோம். உதாரணம் வச்சுக்கங்களேன், இப்ப கையில தண்ணி வச்சுட்டு நீங்க எலக்ட்ரிக் தொட்டிங்கன்னா எப்படி சர்ன்னு அட்டிக்குது, அந்த மாதிரி ஆத்மா பிளாட்ஃபார்ம் வந்தோன்னா தென் அப்போதான் நம்ம உண்மையா தர்ஷன் என்னன்னு பார்க்க முடியும். தர்ஷன், துஷ்டி அண்ட் தர்ஷனா இல்ல
தர்ஷன், திருஷ்டி அண்ட் துஷ்டா. துஷ்டா, திருஷ்டி அண்ட் தர்ஷன். எஸ், துஷ்டா, திருஷ்டி அண்ட் தர்ஷன். துஷ்டானா வந்து என்ன? துஷ்டா, ஐ திங்க் துஷ்டா நினைக்கிறேன் பகவான் நம்மளை பார்க்கிறது. தென் பகவான் நம்மளை பார்க்கணும். பகவான் எப்ப நம்ம பார்ப்பாரு? எப்ப நம்ம ஒழுங்கா சேவை செய்யறோம், எப்ப சின்சியர் இருக்குமோ என் பகவான் பார்ப்பாரு. இது பக்தி சித்தாந்த தாக்கூரோடைய லீலையில ஒண்ணு இருக்கும். ஒரு டிவோட்டி பக்தி சித்தாந்த தாக்கூர் பார்ப்பாரு, எப்போதும் பார்ப்பாரு. அங்க ஓடுவார், இங்க ஓடுவார், இங்க ஓடுவார், இங்க ஓடுவார், இங்க ஓடுவார், அங்க கொஞ்சம் வேலை சேவை செய்வார், இங்க ஓடுவார், இங்க ஓடுவாரு. பக்தி சித்தாந்த தாக்கூர் மகாராஜ் கேட்பாரு, ஏய் எதுக்காக அங்கங்க ஓடி என்னென்ன பண்ணிருக்கு, என்ன பண்றேன்னு? இல்ல மகாராஜ், நம்ம அங்கங்க சேவை, நிறைய சேவை செய்தா எல்லாரும் நம்ம வந்து பகவான் கிட்ட போக முடியும்னு. நோ, நீ எந்த சேவை செய்யறோ அதை சின்சியரா செய். நம்ம பகவான் பக்கம் எந்த தகுதி கிடையாது. பகவான் நம்மளே பார்க்கணும், அதான் திருஷ்டா. தென் அவர் நம்மளை பார்த்த பிறகு அப்போதான் நம்மளுக்கு பகவான் கருணை கிடைக்கும். அப்போதான் நம்மளுக்கு அந்த திருஷ்டி கிடைக்கும். திருஷ்டினா வந்து பாக்குற அந்த தகுதி கிடைக்கும். அந்த பாக்குற தகுதி எப்ப கிடைக்கும்? எப்ப நம்ம ஆத்மா பிளாட்ஃபார்ம் வருமோ, எப்ப ஆத்மா ஞானத்துக்குள்ள வருமோ, எப்ப ஆத்மாவோட நாலேஜுக்குள்ள வருமோ, அப்போதான் அந்த திருஷ்டி கிடைக்கும், அது பார்வை கிடைக்கும். ஏன்னா அந்த பார்வை வச்சு பகவானை பார்க்கும் போது அப்பதான் பகவான் உண்மையான தர்ஷன் கொடுப்பாரு. தட்ஸ் த ரியல் தர்ஷன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாடி பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம். என்னையும் உட்பட சொல்றோம், நம்ம எல்லாம் பாடி பிளாட்ஃபார்ம் ஒண்ணு இருக்கும். நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் பகவான் வந்து புதுசு அலங்காரம் பண்ணி இருக்கிறாரு, புதுசா இருக்காரு. ஆனா நம்ம எவ்வளவு நேரம் நின்று பார்க்க முடியும்? கோபியர்கள் வந்து சொல்றாங்க, பிருந்தாவனத்துல சொல்றாங்க, பிரம்மதேவருக்கு வந்து அருவே இல்லை, பிரம்மதேவருக்கு வந்து அவருக்கு வந்து கண்ணு இல்லை, பிரம்மதேவர் வந்து அவர் தவறா படிச்சாரு. அப்போ கேட்கிற நாரதம், ஏமான்னு பாருங்க, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயிலி அந்த கண்ணு இமையை கொடுத்துட்டாரு, நாங்க பாருங்க கொஞ்ச நேரம் அந்த கண்ணை மூட நேரத்துல எங்களால பகவானை பார்க்க முடியல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் நின்றா அப்படி பார்த்தாலும் சரி போலாமா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும் நம்ம. நம்ம 10 நிமிஷம் நின்று ஒரு 10 நிமிஷம் நின்று பகவான் பார்க்க முடியல. அதுல கண்ணு இங்க உங்க ஓடும், அங்க ஓடும், அங்க ஓடும். இவப்பாரு என்ன கலர் சாரி கட்டியிருக்கா, இவப்பாரு இவன் தான் பாத்துக்கிறேன், அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஓடுது நம்மளுக்கு. ஆனா கோபியர்கள் என்ன கேட்கிறாங்க, எங்களுக்கு ஏன் கண் இமையை படைச்சா பாருது பிரம்மதேவரே, உனக்கு வந்து 4 தலை வச்சிருக்க மூளை பத்தலையா கேட்கறாங்க. கோபியர்கள் வந்து இது பண்றாங்க, பாகவதத்துல இருக்கு இதெல்லாம். எதனால? எங்களுக்கு அந்த ஒரு நிமிஷம் கண்ணு மூடுறதுனால எங்களால வந்து பகவானை கொஞ்ச நேரத்தை பார்க்க முடியாம போகுதுன்னு. தட்ஸ் ஆத்மா பிளாட்ஃபார்ம், வெரி பியூரஸ்ட் பிளாட்ஃபார்ம். உண்மையிலே அதான் வந்து நம்ம கத்துக்க வேண்டியது. ஏன்னா ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா பகவான் நித்தியமான சேவகன், அப்புறம் கிருஷ்ண தசா சக்தி. எஸ், பகவானுக்கு 3 வகையான சக்திகள் இருக்கு. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி அண்ட் ததாச சக்தி. அந்தரங்க சக்தினா ஆன்மீக சக்தி, ஓகேவா? பகிரங்க சக்தினா மெட்டீரியல் சக்தி, பௌதிக சக்தி, லௌகிக உலக சக்தி, மாயா சக்தி சொல்லலாம், ஓகேவா? ததாச சக்தி, ததாச சக்தினா வந்து பாத்தீங்கன்னா மார்ஜினல் பொட்டன்சி, நடுத்தர சக்தி சொல்லுவாங்க. ஆத்மா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஆன்மீகமானதான், ஆனா அது ததாச சக்தியில இருக்கு. அது எதர் மேலவும் ஸ்பிரிச்சுவலுக்குள்ள போக முடியும், அது வந்து மெட்டீரியல் வேர்ல்ட்லயும் வர முடியும், ஓகேவா? பௌதிக உலகத்துல வந்த நம்ம திருப்பி பகவான் லோகத்துக்கு போறதுக்கு நம்ம வந்து நம்மளை சரிப்படுத்தணும், நம்ம பக்தி மார்க்கத்துக்குள்ள வரணும். ஆனா ஆன்மீக லோகத்துக்கு போனவங்க திருப்பி அவங்க வர மாட்டாங்க. அதனால சொல்ற, ஜென்ம கர்மா சாமி திவ்யம் ஏவம் யோக தத்துவதா தெக்துவா தேகம் புனர்ஜென்ம நாயேதி மாமே சோ அர்ஜுனா. என்னோட லீலைகளை, என்னுடைய பாஸ்ட் டைம்ஸ், என்னுடைய கதைகளை வந்து எல்லாரும் தத்துவபூர்வமா புரிஞ்சுக்கணும். வெறும் ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சுக்கிற, தத்துவபூர்வம் புரிஞ்சுக்கிட்டானா அவன் வந்து திருப்பி இந்த பூலோகத்தை பிறக்க மாட்டான். அதனாலதான் பாருங்க, நம்ம வந்து பகவான் லோகத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, கீழே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ததாச சக்தி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா இந்த பாடிக்குள்ள மாட்டிக்குச்சு. அதனால இந்த பாடி வந்து என்னென்ன கர்மங்கள்லாம் செய்யுதோ, என்னென்ன காரியங்கள்லாம் செய்யுதோ, அந்த காரியங்கள்னால கர்மத்தினால பல ஆசைகளை வளர்த்துக்கிட்டு சங்கராச்சாரியர் சொல்றாரு பஜகோவிந்தல, பஜகோவிந்தம் 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 மூடமதே, முட்டாள ஆத்மாக்களே சொல்றாரு பாருங்க. பஜகோவிந்த, பகவான் நாமத்தை சொல்லு, பகவான் நாம சொல், பகவானோட சேவைக்கு வா. புனரப்பி மனரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனி தட்டரே சயனம் இஹ சம்ஸ்காரே பௌதுஸ்காரே கிருப்பையா பாரே பாரி முராரே. எஸ், அதாவது திருப்பியும் பிறக்கிறோம், திருப்பியும் இறக்குறோம், திருப்பியும் பிறக்கிறோம், திருப்பியும் இறக்குறோம். இந்த லைஃபை நம்ம வந்து நிப்பாட்டணும். எத்தனை பிரிவுகள் நம்ம பிறக்க போறோம்? இந்த உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு எல்லா வகையான என்ஜாய்மெண்ட்டும். இந்த உடம்புல வந்து ஒரு இடத்துல பீஸ் போனுச்சு,
என்ஜாய்மெண்ட் எல்லாம் காணாம போயிடும். நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய பேர் பார்த்துக்கலாம். பயங்கரமா வந்து எந்தெந்த அளவுக்கு ஆட்டம் போட்டவங்க, ஆட்டம் ஆடணுங்க, எந்தெந்தெல்லாம் பண்ணுவங்க, கடைசியா வந்து அடையாளம் தெரியாம காணாம போயிடுவாங்க. பிகாஸ் காரணம் என்னது? சோ மச் பாடிலி என்ஜாய்மெண்ட். உடலோட சந்தோஷத்துக்கு, உடலோட இதுல வந்து ஆடும் போது நம்ம ஆத்மாவுடைய கதியை நம்ம வந்துடும். உள்ளுக்குள்ள ஆத்மா நம்ம வந்து செத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த உலகத்தோட என்ஜாய்மெண்ட்ல நம்ம வந்து என்ஜாய்மெண்ட்ல ஓட 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 உள்ளுக்குள்ள நம்மள ஆத்மா நம்ம வந்து உள்ளுக்குள்ள செத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அர்த்தம். ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. என்னைக்குமே ஞாபகம் வச்சுங்க, பௌதிக இன்பமும் மெட்டீரியல் டிசைரும் ஸ்பிரிச்சுவல் லைஃபும் ஆன்மீக பக்தியும் ரெண்டுமே ஒரே பிளாட்ஃபார்ம் போக முடியாது. நல்லா அதை ரொம்ப கிளியர் வச்சுக்கோம். இல்ல பிரபு நாங்க என்ஜாய்மெண்ட்டும் பண்ணிக்குவோம், இல்ல நாங்க பக்தியும் பண்ணிக்க முடியாது. இல்ல பிரபு நாங்க ரெண்டுமே பண்றேன், நான் நல்லா தான் இருக்கேன் பிரபு. அப்பனா நம்ம வந்து உண்மையா பக்தி பண்ணல. பக்தி என்ற பேர்ல நம்ம வேற என்னமோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பக்தி அது வந்து வேற பிளாட்ஃபார்ம். புலன் இன்பம் என்ஜாய்மெண்ட் இது வேற பிளாட்ஃபார்ம். என்ஜாய்மெண்ட்னா பிரபு நான் வந்து பாருங்க பிரபு, நான் வந்து இந்த கிளப்பிங் போறது அதெல்லாம் நீங்க அதெல்லாம் சொல்ல வரீங்க, நான் அதெல்லாம் போறது இல்லை பிரபு. நான் மத்தபடி நான் எதுவுமே செய்யறதில்லை பிரபு. நான் பக்தி பண்றேன். இல்ல, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து பெரிய அளவுல என்ஜாய் பண்ணாலும் சிறு சிறு அளவுல செட்டில் ஆகும். சின்ன சின்ன அளவுல நம்ம வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த என்ஜாய்மெண்ட் நம்ம கடைசி வரைக்கும் ஜீரோ ஆக்கணும். நம்ம நினைச்சுக்கோம் என்ஜாய்மெண்ட் ப்ரூவ் வந்து பெரிய பெரிய அந்த இன்னொன்னு சொல்றாரு, நம்ம டான்ஸ் ஆடுறாங்க, போறாங்க, கிளப்பி போறாங்க, தண்ணி அடிக்கிறது நினைக்கிறாங்க. நம்மளாம் அது இல்லையே, நம்ம ஒழுங்கா பண்றோம் கிடையாது. உள்ளுக்குள்ள சின்ன சின்ன குண்டூசி அளவுக்கு நம்ம வந்து என்ஜாய்மெண்ட் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. உள்ளுக்குள்ள என்ஜாய்மெண்ட் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ரொம்ப ஷார்ப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்மளுக்கு ஏன் கிருஷ்ண பக்தியில வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட் கிடைக்குது, அப்புறம் காணா போயிருது பிரபு, திரும்பி கிடைக்குது காணா போயிருது பிரபு, இல்ல எனக்கு அறவே கிடைக்கல பிரபு. ஏன் நம்ம வந்து ஆத்மா பிளாட்ஃபார்ம் வரல? நம்ம நல்ல ஞாபகம் முதல் 4 கோட்பாடை ஃபாலோ பண்ணுவோம். இந்த ஆத்மா நல்லா இருக்கணும்னா, இந்த ஆத்மா நற்கதி அடையணும்னா 4 பிரின்சிபலை ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். நோ மது, ஆல்கஹால், நோ ஆல்கஹால். ஆல்கஹால்னா அந்த இதுதானே பிரபு, அந்த சாராயம், அப்புறம் வந்து அந்த பீரு, அந்த அதான பிரபு. நான்லாம் என்ன பிரபு, நாங்க மாதாஜி, நாங்க பிரபு, நான் டிவோட்டி பிரபு, போன் டிவோட்டி பிரபு. எவ்வளவு எப்படி பிரபு? ஆல்கோஹால் வந்து ஒரு தண்ணி சாராயம் மட்டும் சொல்ல வரல. ஆல்கோஹால் வந்து பாத்தீங்கன்னா டீ காஃபியும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சைலண்டா பேசிக்குவோம், வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. சைலண்டா சொல்றோம். பிரபு அடிச்சு சொல்றாரு டீ காஃபி சொல்லக்கூடாது பிரபு. நான் பிரபு அடி வயிற்றுல கையை வச்சிட்டீங்கல்ல பிரபு. நான் என்னங்க பண்றது, எல்லாம் சாசல சொல்லியிருக்கு. உண்மை சொல்லணும்னு சொல்லிதான் நம்ம வேற சந்தில உட்காந்துருக்கிறோம். ஓகேவா? நம்ம இல்லைன்னா வந்து நம்ம என் கழுத்துல கத்தி வந்துடும். அங்கேதான் அவரு சுதர்சன் சக்கரை எனக்கு விட்டுருவாரு. டீ காஃபி அண்ட் மஷ்ரூம் இதெல்லாம் வந்து போதை தரக்கூடியது. ஓகேவா? இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. அப்புறம் சாக்லேட்டும் வந்து கெஃபீன் போட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரபு ராஜஜி ஸ்பைஸ் வர்றீங்க பிரபு, நீங்க உங்க இப்படிதான் பிரபு, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ஓகே, அப்படின்னு நீங்க யாராச்சும் நினைச்சீங்கன்னா, இப்ப கூட மலேசியால இப்ப நரசிங்க மகாராஜ் இருக்கிறாரு. இப்ப மலேசியால இப்ப தொடுவுல பாத்தீங்கன்னா நரசிங்க மகாராஜ் இருக்காரு. வேணா வந்து வெளிநாட்டுல நிறைய பேருக்கு பானு மகாராஜ் கூட இருக்காரு. ஓகேவா? யாராச்சும் நீங்களே இப்ப கேட்டு பார்க்கலாம். மகாராஜ் கேன் ட்ரிங்க் மகாராஜ் டீ காஃபி ஒன்லி ஒன்ஸ் a week மகாராஜ். ஒரே ஒரு வாட்டி தான் மகாராஜ். அவர் என்ன பண்ணுவாரு, நீ வாய எங்க கூப்பிட்டு மண்டையிலே போடுவாரு அவரு. விடக்கூடாது. பாருங்க என்ஜாய்மெண்ட் பாருங்க, சின்ன சின்ன அளவுல இதுக்குள்ள என்ஜாய்மெண்ட். அப்ப இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். எப்படி நம்ம வந்து ஆத்மா பிளாட்ஃபார்ம் வர முடியும்? இப்பதான் மதுதான் இப்ப எழுதிருக்கேன். இப்ப அடுத்து வரம் பாருங்க மது. தென் அதுக்கப்புறம் மாதுன்னா வந்து என்னது, நம்ம வந்து தேவையில்லாத உறவுகள். பிரபு இல்ல பிரபு, என் மனைவியே எனக்கு ஒருத்தி தான், என் கணவனே ஒருத்தி தான். நான் வந்து அது இன்னும் வந்து எப்படி சொல்றதுன்னா, நம்ம வந்து நம்ம மனைவி தவிர்த்து வேற ஒரு பெண்ணை வந்து மனசு மண்டே மூலையில கூட ஆசை வரக்கூடாது. அக்கறை. அப்ப மாது சூது கேம்பிளிங் பிரபு. கேம்பிளிங் ப்ரோ, சீட்டு காட்டு ஆடுதானே பிரபு, அதெல்லாம் எங்க பிரபு? நம்ம எல்லாம் அதெல்லாம் கிடையாது. சீட்டு காட்டு ஆடுறது மட்டும் கேம்பிளிங் கிடையாது. ப்ரோ கேம்பிளிங் பிரபு, சீட்டு காட்டு தான் கிடையாது. நான் ஒரு இடத்துல சொன்னேன் பிரபு, கேம்பிளிங் என்ன பிரபு, சீட்டு கட்டு விளையாடுது, அந்த காட்டுலாம் விளையாடுது. அது வந்து அந்த காலத்துல உதாரணம். ஓகே, இப்ப எல்லாம் டிஜிட்டல்ல வந்துருச்சு. ஆன்லைன்ல ட்ரேடிங், மார்க்கெட்டிங், அதாவது ஆன்லைன்ல வந்து என்ன சொல்றது, அந்த ஆன்லைன்ல வந்து இது பண்றது, அதாவது வந்து அந்த காசு உள்ளுக்குள்ள காசு போட்டு காசு எடுக்கிறது, இது எல்லாமே கேம்பிளிங் தான். எப்படி பிரபு நீங்க சொல்றீங்க? அவர் கேட்டாரு.
கிடையாது. எது வந்து உதாரணம் வச்சுக்கோங்களேன், இப்ப ஆன்லைன்ல நிறைய இருக்குல்ல, இப்ப பிட்காயின்ஸ், அப்புறம் வந்து நிறைய இருக்கு. நிறைய ஒன்றும் பேர் தெரியல எனக்கு. நிறைய வந்து ஆன்லைன்ல காசு போட்டு காசு அதுலயே வந்து இது பண்றது, அந்த டைம் வரும். ஓகே, இப்ப எல்லாம் காசு போடுங்க, காசு எடுங்க, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதாவது எப்படின்னா, இப்ப காட்டுல விளையாண்டோம்ல, அது இப்ப டிஜிட்டலா வந்திருக்கு. அப்புறம் ஒண்ணுன்னு கேம்பிளிங் வந்து என்னது, டாமாச்சாய், கூடா, மேக்னாம், டோட்டோ, லோத்ரி எழுதணும்ல, இப்போ நம்பர் எழுதணும்ல, இது எல்லாமே கேம்பிளிங் தான் பிரபு. அது அப்பா எழுதுவார் பிரபு. அப்பா எழுதுனா அவர் டிவோட் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, விட்டுடலாம். அவருக்காக நம்ம சேர்ந்து நம்மளும் பக்தி பண்ணணும். நம்மளும் சேர்ந்து சரி நான் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தெக்கன் பண்ணிக்கிறேன் பிரபு, நான் ஒரே நம்பர் போட்டுக்கிறேன் பிரபு, அப்படி கிடையாது. ஓகேவா? அடுத்து வந்து பெட்டு பிடிக்கிறது. இது எல்லாமே கேம்பிளிங். எது வந்து நம்மள வந்து போட்டதை திருப்பி எடுக்க சொல்லுதோ அது எல்லாமே கேம்பிளிங். நம்பர் பாருங்க, நானே வந்து சின்ன வயசுல இருக்கும் போது நான் கை ராசி ரொம்ப கூடன்னு சொல்லிட்டு எங்க ஒரு இடத்துல ஒரு பாட்டி வருவாங்க. வாரம் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு அவங்க எழுதி கொடுப்பாங்க, போய் எழுதி சொல்லுவாங்க. நானும் சும்மா போய் கடையில் கொடுப்பாங்க, கொடுப்பாங்க, திருப்பியும் கொடுத்துருவாங்க. அது பாட்டுன்னு அடிச்சிடும். அதுவே ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம விட்டதை எடுத்துடணும் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வரும்போது அதான் கேம்பிளிங். மது சூது என் புலால் என்ன ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுறது. அதாவது வந்து பிரபு பொன்னா பாவம் தின்னா போச்சு பிரபு. அது போன பாவம் இங்கே சொன்னா பாவம் சொன்னா எனக்கு தெரியல. பொன்னா பாவம் தின்னா போச்சு என்ன அர்த்தம்னா, பொன்னா கட் பண்ணா அது பாவம். ஓகேவா? தின்னா போச்சுன்னா தின்னவனுக்கு போச்சு, சாப்பிட்டவனுக்கு போச்சு இந்த பாவம். ஓகே, அதே போல மாமிசம் சொல்றோம்ல, மாமிசம் சொல்றோம். ஓகே, மாமிசம் என்ன, சமஸ்கிருதம் மாம்னா ஓகே, மாமிசம்னா இப்ப உன்னை சாவடிக்கிறேன், கோழி உன்னை இப்படி சாவடிக்கிறேன், திருப்பி நீ வந்து மனசுல வந்து என்னை சாவடி, அதான் மாமிசம். இப்ப நான் உன்னை விட்டுறேன், திருப்பி நீ விட்டு. அதான் ஒரு உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஹரே ராம ஹரே கிருஷ்ணா மட்டும் சொல்லல. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நீங்க பாருங்க, புத்திஸ்டிலும் சரி எல்லா இடத்துலயும் சரி சொல்லப்படுது. அப்பனா வந்து என்னன்னா, இதெல்லாம் நம்ம பண்ணாதான் நம்ம ஆத்மா பிளாட்ஃபார்ம் பேசிக்கா நம்ம வந்து வர முடியும். இது இல்லாதப்ப நம்ம மனித பிளாட்ஃபார்ம்லயே நம்ம இல்ல அப்ப எங்க ஆத்மா பிளாட்ஃபார்முக்கு நம்ம வந்து வர்றது? ஓகேவா? வந்து ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா நித்தியமான சொன்னல. அதே சமயத்துல பகவான் எப்படி சச்சித் ஆனந்த விக்கிரகா, சட்னா நித்தியமானவர், சிட்னா வந்து ஸ்பிரிச்சுவலானவர், சிட்னா ஆன்மீக மயமானவர், அண்ட் ஆனந்தானா பிளிஸ்ஃபுல் ஹாப்பினஸ் ஆனந்தமானவர். இப்ப நம்மளும் வந்து சட் நித்தியமானவங்க, நம்மளும் வந்து ஆன்மீக மயமானவங்க, நம்மளும் ஆனந்தமானவங்க. எங்க பிரபு ஆனந்தம் கிடைக்குது? அலாம் அடிச்சது நைட்டு தூங்க வரைக்கும் ஒரே இந்த அலாமால இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது, திருப்பி தூங்கும் போது அலாமலே பிரச்சனை முடியுது. இதுல எங்க ஆனந்தம் இருக்கு? ஏன் நமக்கு ஆனந்தம் இல்லைன்னா, நம்ம வந்து இந்த பாடிலி பிளாட்ஃபார்ம்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு பாடியில பிளாட்ஃபார்ம் மாறி இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஆத்மா பிளாட்ஃபார்முக்கு வரணும். ஆத்மா பிளாட்ஃபார்முக்கு ஆத்மா ரீதியில வந்து உங்களுக்கும் பாடி ரீதியில இருக்கும் பார்க்க வெளியில ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பட் அவங்களுடைய டேஸ்ட் வேற. கிருஷ்ண பக்தியில அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேஸ்ட் வேறனா எப்படின்னா, உதாரணம் வச்சுக்கோங்களேன், இப்ப கரெக்டா ஒரு 8:30 மணிக்கு ஒரு டிராமா பாக்குறீங்க. ஓகேவா? கரெக்டா 8:30 மணிக்கு ஒரு டிராமா. அது வந்து ரொம்ப வந்து உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசா இருக்கும் போது நாங்க பார்த்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது பாத்தீங்கன்னா மெட்டி ஒளி வச்சுக்கங்களேன். உதாரணத்துக்கு சொல்றேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ 8:30 மணிக்கு அது போடுவாங்கன்னு வச்சுங்களேன். 8:30 மணிக்கு போவானா, நீ எவ்வளவு வேணா நீ பேசு, நான் 8:30 மணிக்கு நான் சேர்ந்த மாதிரி அதுக்கு போயிடுவேன். பிகாஸ் காரணம் என்னது? டேஸ்ட் கிடைச்சிருச்சு. அது 8:30 மணிக்கு அவ வந்து ஐயோ அவ கத்திட்டு வந்தாலே நீ குத்த போறா இல்லையா, அவ இன்னைக்கு குத்த மாட்டா, அவ ஒரு வாரம் ஏதாவது குத்துவா, அது ஒரு வாரம் 2 வாரம் இழுத்துரும் அது. அப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் கிடைச்சிச்சு. ஏன்னா அது திருப்பி பார்க்கணும், விட்டுது மைண்ட்ல ஓடும், ஐயோ அது என்ன பண்ணுறேன். அதே போல நம்மளுக்கு கிருஷ்ணா பத்தி டேஸ்ட் கிடைச்சிச்சுன்னா நம்ம இதை விட்டு போக மாட்டோம், இதுக்குள்ளேதான் இருப்போம். அதனால மகாபிரபுன்னு சொல்றாரு, திருநாடு அபிசூனிச்சேன தரோரிவ சைஷ்ணுனா அமான மானத்திர கீர்த்தன்யா சதாஹாரி. கீர்த்தன்யா சதாஹாரினா சதானா என்னது? சதானா வந்து சதக்குன்னு வெட்டுறது இல்ல. சதானா வந்து எப்பவுமே நித்தியமான கிருஷ்ண பக்தியில் இருப்ப, டேஸ்டோட இருப்பேன்னு. அப்ப எப்படி டேஸ்ட் கிடைக்கும்? இந்த 3 விஷயம் இன்னைக்கு ஃபாலோ பண்ணணும். சுனிச்சேன சைஷ்ணுனா அமானின மானத்தேன அபி சுனிச்சேன. சுனிச்சேன என்னது? ஹம்பலா இருக்கணும். இத என்ன சொல்றது ஃபார்முலா, ஹம்பலா இருக்கணும், பணிவா இருக்கணும். நம்ம ஹம்பலா வந்து நம்ம வாயில மட்டும் சொல்லுவோம், நீ பொறுமையாரே நம்மளுக்கு பொறுமை இருக்காது. அமைதியாரு நம்மளுக்கு அமைதி இருக்காது. அப்ப ஹம்பலா இருக்கணும். ஹம்பலா வந்து எப்படி இருக்கிறதே பிரபு?
ஒருத்தவங்க என்னை அடின்னு அடிக்கிறாங்க, நான் வந்து அம்பலம் எப்படி இருக்குதா பிரபுனே. அம்பல் வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம தனியா பெருசா ஒரு டாபிக்கே போடுவோம். ஜஸ்ட் சிம்பிளா சொல்றேன். அம்பல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்டிபிஷியலா வரக்கூடாது, சும்மா நடிப்பா வரக்கூடாது. அந்த ஹம்பல் வந்து எப்போ வரும்னா, ஹம்பல் வந்து நம்ம வந்து பகவான் கிட்ட சரண்டர் அடையணும், பகவானை மட்டும் நம்பி இருக்கணும். பகவானை நம்பி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், பகவானை பத்தி அதிகமா கேட்கணும். இப்ப ஒண்ணு தொட்டிங்கன்னா ஒண்ணு போயிட்டே இருக்கும். அப்ப பகவான் பத்தி எவ்வளவு கேட்கணுமோ நமக்கு அந்த அளவுக்கு பகவான் மேல ஒரு சரணாகதி வரும், ஒரு டிபெண்ட் வரும். டிபெண்ட் பண்ணிருக்கணும், அவர் மட்டும் சார்ந்து இருக்கணும். அவர் மட்டும் சார்ந்து இருக்கும் போது அவருக்கு வந்து இந்த ஹம்பல் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வரும். இதான் அந்த ஃபார்முலா. அப்ப ஹம்பல் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சுன்னா நம்ம முதல் ஃபார்முலா பாஸ் ஆயிட்டோம். அப்ப திருநாடு அப்படி சுனிச்சேன்னு. ரெண்டாவது தரோரிவ சைஷ்ணுனா. சைஷ்ணுனா வந்து என்னது, டொலரன்ஸ், சகிப்புத்தன்மை. பணிவு வந்துருச்சுன்னா சகிப்புத்தன்மை கூட, அவர் கூட்டாளி மாதிரி கூடயே வந்துருவார். சகிப்புத்தன்மை ஒழுங்கா வந்துடும். சகிப்புத்தன்மை என்னது, பிரபு நான் வந்து டெம்பிள்ல காய்கறி வெட்டிட்டு இருந்தேன் பிரபு, அவங்க என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க பிரபு, அடுத்த வாட்டி ஏதாச்சும் ஃபங்க்ஷன் கூட்டு வரும்போது வரவே மாட்டேன் பிரபு. எல்லா இடத்துலயும் பஞ்சாயத்து இருக்கு. நீங்க பிருந்தாவனத்துக்கு போனாலும் அங்கேயும் பஞ்சாயத்து இருக்கு. நீங்க மாயாப்பூர் கிச்சனுக்குள்ள போனீங்க, அங்க பெரிய பெரிய பஞ்சாயத்து இருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பிக் டெம்பிள், பிக் கிரவுட், பிக் ப்ராப்ளம். ஓகேவா? அதனால ஸ்மால் டெம்பிள் மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கிடையாது, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. எல்லா இடத்துலயும் ஸ்மால் டெம்பிள், ஸ்மால் கிரவுட், ஸ்மால் ப்ராப்ளம். ஓகேவா? எல்லா இடத்துக்கும் பஞ்சாயத்து இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஜஸ்ட் டொலரன்ஸ் பண்ணிக்கணும். தென் அம்மானினா மானத்தேன, எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், நீ முதல் சொல்ற ஹரே கிருஷ்ணா இல்ல நான் முதல் சொல்றேன் ஹரே கிருஷ்ணா, நீ சொல்லலையா, அப்ப இனிமேல் உங்ககிட்ட ஹரே கிருஷ்ணா சொல்ல மாட்டேன். நீ அப்படி போறியா, சரி நான் இனிமேல் உன் சைடு வர மாட்டேன், இப்படி போறேன்னு நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதனால அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், நம்ம வந்து கிருஷ்ண பக்திக்கு நம்ம வந்தது ஏதோ ஒரு நல்லபடியா வரணும்னு சொல்லி உள்ள வந்தோம். ஆனா இப்ப நம்ம பண்ணிருக்கிறது ஏதோ ஒரு மைண்ட்ல மனசுல பாருங்க, ஏதோ நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். வந்த நோக்கத்தை மறந்து ஏதோ பண்ணியிருக்கோம். அதனால நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா பிளாட்ஃபார்ம்ல இருக்கணும். ஆத்மா பத்தி நம்ம வந்து யாரு, ஆத்மா. இந்த ஆத்மா நற்கதிக்காக நம்ம பாடுபடணும். அதனால ஆச்சாரியர் சொல்றதை நம்ம கேட்கணும், ஆச்சாரியர் சொல்றத வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த ஆத்மா நல்லா இருக்கணும்னா சொல்றத கேட்கணும். சொல்றது எப்ப நம்ம கேட்கலையோ அகங்காரம் அதிகமா இருக்கும். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, பணிவு, ஹம்பல், டொலரன்ஸ், சகிப்புத்தன்மை, தென் கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆல், டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுக்கணும், மரியாதை எதிர்பார்க்க கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், மரியாதை எதிர்பார்ப்போம், ஆனா நம்ம மரியாதை கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி ஓடி இருக்கு நம்ம. அப்ப இந்த மூணுத்தையும் ஒழுங்கா நம்ம செஞ்சோமே ஆனால் நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்தியில டேஸ்டோட இருக்கலாம். கீர்த்தன்யா சதாஹாரி. கீர்த்தன்யானா சதாஹாரினா எப்ப நம்ம கீர்த்தன் பாடுவோம், எப்ப வந்து நாமஜம் பண்ணுவோம், நம்ம வந்து நம்ம பாட டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே சதா பாடிட்டு இருக்கோம். அப்பதான் அப்ப எப்ப வந்து நாமத்தோட டேஸ்ட் கிடைக்குதோ நம்ம ஸ்லோலி சொல்லி ஆத்மா பிளாட்ஃபார்ம் வரும். எந்த கவலையும் பட வேணாங்க யாருமே, எந்த வகையான டிசப்பாயின்ட்டும் வேணாம். நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில நம்ம வந்துட்டோம், ஓகே, நம்மள வந்து கொஞ்சம் அங்க கரெக்ட் பண்ணணும், கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். சில விஷயங்கள் நம்ம கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த பண்ண நம்ம ஒழுங்கா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நினைச்சு பாருங்க, கோடான கோடி பேர்கள் வராம எத்தனையோ பேர் வெளியில வந்து என்னென்னோ பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் எவ்வளவு ஆத்மாக்கள் இருந்தோம், நம்ம சில பேர் பகவான் பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம என்ன பண்ணா சில கரடு மூடங்கள், சில ஆப்ஸ்டக்கிள்ஸ், சில பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆனா நம்ம வந்து கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம சுத்தப்படி நம்ம வந்து கொஞ்சம் பியூர் ஆகணும். நம்ம வந்து நம்மள பியூர் ஆக்கிக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பேசிக்கா இந்த ஆத்மா தத்துவம் தெரியணும். ஆத்மா நித்தியமானது, ஆத்மா அழிவில்லாதது, ஆத்மா வந்து அவன் வந்து என்னைக்கும் வந்து பழமையானவன், இஸ் இட்டர்னல், பழமையானவன். அப்ப அந்த ஆத்மா வேற எதுவுமே பூதமோ பேயோ கிடையாது. ஆத்மா என்பது நம்ம தான் அந்த ஆத்மா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எப்படி இந்த உடம்புக்காக நம்ம உழைக்கிறோமோ, எப்படி இந்த உடம்புக்காக நம்ம வந்து என்னென்ன பண்றோமோ, அதே சேம் டைம் நம்ம கொஞ்சம் பக்தியும் பண்ணணும். உடம்புக்கு சாப்பாடு, உடம்புக்கு தீனி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரசாதம், சாப்பாடு, இதெல்லாம். ஆத்மாக்கு தீனி வந்து பக்தி. அந்த பக்தி என்ன பண்ணணும், ஆச்சாரியர் சொல்றத ஃபாலோ பண்ணணும், 4 கோட்பாடை கடைபிடிக்கணும், 16 மாலைகளை சான் பண்ணணும். பிறகு வந்து ஒரு குருவோடைய ஆசீர்வாதம் எடுத்துக்கணும், அடைக்கலத்தில் எடுத்துக்கணும், நம்ம வந்து ஷெல்டர் எடுத்துக்கணும், நம்ம தீட்சை எடுக்கணும், சொல்லி சேவைகள் செய்யணும். சேவை தாங்க ஆத்மாவோட உண்மையான சொரூபமே. அதான் சேவை செய்யணும். நம்ம என்ன பண்றோம், சேவை கணக்கு பண்றோம். நம்ம கணக்கு பண்ண வந்தோமா, கத்துக்க வந்தோமா, நம்ம கிருஷ்ண பக்திக்கு நம்ம எல்லாமே கணக்கு பண்றோம், எல்லாமே கல்குலேஷன் ஓடி இருக்கு. இப்படின்னா எப்படி, இப்ப ஆத்மா பகவான் லோகத்துக்கு போயிடும், நம்ம வைகுண்டத்துக்கு போயிட்டோம், கோலோகத்துக்கு போயிட்டோம். அங்க போயிட்டு என்னது, நான் 8 மணில இருந்து 9 மணிக்கு சேவை செய்வேன், அதுக்கப்புறம் நான் போய் படுக்க தூங்க போயிடுவேன், எனக்கு ரெஸ்ட் வேணும், சொல்ல முடியுமா? நான் வந்து மத்தியானம் தான் வருவேன், அதுக்கு சாயங்காலம் கூப்பிடாத, சொல்ல முடியுமா?
லக்ஷ்மி சஹசிர சத சம்பிரம சேவிமானம் கோவிந்தமாதிபுஷ்ட தமகம் பஜாமி. அங்க லக்ஷ்மி சஹசிர சத சம்பிரம சேவம், 1000 லட்சுமி சேவை செஞ்சுட்டு இருக்காங்க 24 hours. நம்ம வந்து அப்கோர்ஸ்ல இங்க நம்ம வந்து டைம் லிமிட் இருக்கு, ஓகே செய்யணும். பட் நம்ம வந்து அந்த மூடை வளர்த்துக்கணும். சேவா விருத்தி எல்லாமே இப்போ இதெல்லாம் பிக் பிக் டாபிக். சேவா விருத்தினா சேவா விருத்தி எப்படி பண்றது, எப்படி சேவா விருத்தினா எப்படி சேவையோடைய சேவிஸோட attitude எப்படி டெவலப் ஆகும், இதெல்லாமே ஒரு தனித்தனி டாபிக்ஸ் இருக்கு. அப்ப நம்ம சேவிஸ் attitude தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆத்மா உண்மையான சொரூபம். அதனாலதான் பாத்தீங்கன்னா பகவானுக்கு சேவை செய்யணும்னா நம்மளுக்கு நாய்க்கு, பூனைக்கு, பண்டிக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம சேவை செய்யறோம். நம்ம உண்மையான சேவை வந்து பகவானுக்கு சேவை செய்யணும். நம்ம வந்து இங்க வந்து கால்குலேட் பண்ண வரல, கணக்கு பண்றதுக்கு வரல, நம்ம கத்துக்க வந்திருக்கிறோம். நம்ம வந்து பகவானுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம். என்ன சேவை, நான் இந்த சேவை செய்வேன், எனக்கு அந்த சேவை கொடுக்காத. இப்ப கண்ணு முன்னுக்கு ஒரு டெம்பிள்ல வந்து உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், ஒரு குப்பை தொட்டில ஃபங்க்ஷன் முடிஞ்சு குப்பை நிறைய இருக்கு, நான் வந்து பூஜாரி, நான் இதை செய்ய மாட்டேன், அது சொல்லக்கூடாது. நம்ம இஸ் அ டெம்பிள். பகவான் லோகத்துல வந்து நீ அந்த சேவை செய்வ, அந்த பகவான் நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் சேவிஸ் இருக்கு. பகவான் 24 மணி நேரம் நம்மள வந்து பார்த்துட்டு இருக்காரு. எங்க இருந்து? வெளியில இருந்து இல்ல, உள்ளுக்குள்ள பரமாத்மாவை இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம attitude எப்படி, நம்மளோட திங்கிங் எப்படி, நம்மளுடைய மனசு புத்தியில எப்படி யோசிக்கிறோம், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு பகவான். அப்ப நம்ம பகவான் லோகத்துக்கு போகும்போது அந்த கடைசி காலகட்டம், அந்த கடைசி நேரம் எப்படி இருக்குன்னா, நம்ம உண்மையிலேயே சின்சியரா செஞ்சோம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நெஞ்சு தவறுகள் இருந்தாலும் பகவான் நம்ம இது பண்ணுவாரு. நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சின்சியர். ரொம்ப சீரியஸா பக்தியை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நாம ஜெபம் பண்ணும்போது கவனத்தோடு ஜெபம் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரே ராம் ராம ராம ஹரி ஹரி. ஓகேவா? நான் ஒன்றும் புதுசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. கவனம் செதறாம சாண்டிங் பண்ணணும். எந்த அளவுக்கு கவனம் செதறாம நம்ம சாண்டிங் பண்றோமோ தென் நம்ம பகவான் கனெக்ஷன் இருப்போம். நீங்க பாருங்க, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இது கிருஷ்ணர். நம்ம வந்து கவனத்தோட சாண்டிங் பண்ணோம். வேற எதுவும் பார்த்தோம்னா கிருஷ்ணரை ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்றோம், கிருஷ்ணர் வர வச்சுட்டு நம்ம அலட்சியமா இருக்கிறோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணும்போது ரொம்ப சீரியஸா இருக்கணும். என் குரு மகாராஜ் கொடுத்த 4 டிப்ஸ் நான் வந்து இப்ப நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஜெபம் பண்ணும்போது 4 விஷயத்த ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1, ஜெபம் பண்ணும்போது அது நம்ம மனசு, நம்ம சொல்றத நம்ம காதுல கேட்கணும். நம்பர் 1, நம்ம சொல்ற அந்த சவுண்டு நம்ம காதுல கேட்கணும். வாயில அந்த சூய்காம் மாதிரி செய்யக்கூடாது. அது புரோபாத் இருக்கு, அவங்க எல்லாம் வேற லெவல், அவங்க செய்யலாம். நம்மளுக்கு அட்லீஸ்ட் நம்ம சொல்றது நம்ம காதுல கேட்கணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாம சொல்லும் போது நம்ம உள்ளே இருந்து சொல்லணும். ஓகே, மனதிலே சொல்லணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம் ராம ராம ஹரே. அதெல்லாம் அடி வச்சிருந்து ஹரே கிருஷ்ணா அப்படி கத்துறது இல்ல. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா அது உள்ளே இருந்து சொல்லணும். நம்பர் 2. 3வது வந்து பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணும்போது பகவான் நினைக்கும் போதே ஒரு சின்ன போட்டோ வச்சுக்கணும். இன்னும் ஆல்டர் பண்ணி ஜெபம் பண்ணணும். சம்திங் ஏதாச்சும் பகவானோட இதுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம. நம்பர் 4, 4வது வந்து பாத்தீங்கன்னா 10 நாம அபராதத்தையும் நம்ம வந்து செக் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து அன்னாடிக்கு நான் சொல்லுவேன் எப்போதும் என் கிளாஸ்ல, அன்னாடிக்கு சிஷாஷ்டங்கம் நாம அபராதம் அன்னாடிக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கணும். அன்னாடிக்கு சொல்லதான் நம்ம எதெல்லாம் பண்ணிருக்கோம், இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் நம்மளுக்கு தெரியும். இந்த 4ம் ஒழுங்கா செய்தால் சாண்டிங் நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். நல்ல சாண்டிங், நம்ம நல்ல ஒரு ஜெபம் பண்ற ஒரு நபராக நம்ம வந்து மாற முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா? இந்த கொன்க்ளூஷன் மணி 9 ஆச்சு. இந்த கொன்க்ளூஷன் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இருக்கு ஆத்மா பத்தி பேசுறதுக்கு. ஓகேவா? நிறைய வச்சிருக்கோம். ஆனா வந்து நம்ம டைம் கருதி நம்ம கொஞ்சம் அழகா நான் சிம்பிளா முடிச்சிடறேன். ஆத்மானா என்னன்னா அது நித்தியமானவன், இட்டர்னல். ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பகவானுக்கு எப்படி சச்சித் ஆனந்த விக்கிரகாவோ அதே போல நம்மளும் சட் நித்தியமானவங்க, சிட் ஆன்மீகமயமானவங்க, அண்ட் ஆனந்தமானவங்க. ஆத்மா வந்து வேற பேயோ பூதமோ கிடையாது, நம்ம தான் அந்த ஆத்மா. நம்ம இந்த உடம்பு வந்து முடிஞ்ச பிறகு நம்ம வேற ஒரு பாடிக்கு போயிடுவோம். இந்த பாடி எரிச்சிடுவாங்க, நம்ம இறக்குறது கிடையாது. அதனால வந்து பாத்தீங்க, யாரு வந்து ஆத்மா பிளாட்ஃபார்ம் வந்துட்டாங்களோ அவங்க மரணத்துக்கு பயப்பட மாட்டாங்க. பிரகலாத மகாராஜ் எல்லாம் மரணத்துக்கு பயப்படவே மாட்டாரு. ஓகேவா? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆத்மா இறக்குறது கிடையாது, உடம்பு மட்டும் தான் நம்மளுக்கு இருக்குது. அதனால ரொம்ப பகவானோட திருவடி பாதத்தை அபயா சரணார வேந்தன். பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட திருவடி பாதத்தை பிடிச்சிட்டவங்க அவங்களுக்கு எந்த காலகட்டத்திலும் அழிவு இல்லை. அந்த ஆத்மாக்கு கண்டிப்பா நற்கதி கிடைக்கும். அதனால என்னைக்குமே வந்து பகவான திருவடி பாதத்தை பிடிச்சிக்கங்க. ஆத்மா பிளாட்ஃபார்முக்கு ஆத்மா ரீதியில வரணும். உடம்போட ஆசைகள் எல்லாத்தையும் தயவு செய்து இந்த உலகத்துல எல்லா ஆசையும் முடிஞ்சு குறைக்க பார்க்கணும். ஒண்ணு போட்டு ஏத்தக்கூடாது. அதனால பிரபா எப்ப சொல்றாரு, சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். எந்த அளவுக்கு ஆசையை குறைக்கணும், குறைச்சாதான் கிருஷ்ண பக்தி டேஸ்ட் கிடைக்கும். ஆசையை ஏத்திட்டு போயிட்டு மூட்டை ஒண்ணு ஏறுதுன்னா நீங்க வந்து கிருஷ்ண டேஸ்ட் கிடைக்காது. ஓகேவா? நான் இடையில கூட நேத்து கூட நம்ம ஜெகநாத பிரபு வந்து சொல்லியிருந்த ஒரு உதாரணம் கொடுத்தாரு. நம்மளுக்கு வந்து பாத்தீங்க, பரீட்சித் மகாராஜா வந்து 7 நாள் இறக்க போறாரு. 7 நாள் இறக்க போறோம்னு அவர் என்ன பண்ணாரு, 7 நாள் உட்காந்து கிளாஸ் கேட்கிறாரு. இது நம்ம 7 நாள் இறக்க போறோம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம், பிரபு 2 நாள் சாப்பிடல பிரபு, அந்த ரெஸ்டாரண்ட் போல
ஐயோ இது பண்ண நம்ம என்ன ஒன்னும் ஆசைக்கு இது பண்ணுவோம். ஏற்கனவே செஞ்ச பாவம் மூட்டை முடியா இருக்கு. இந்த கடைசி 7 நாளும் இன்னும் அதிகம் பாவம் செய்யப்போம் நம்ம. அதனால நம்ம என்னைக்குமே ஆத்ம ரொம்ப சீரியஸா கரெக்டா நம்ம வந்து இது பண்ணும். தொடர்ந்து வாங்க, நீங்க வந்து நிறைய விஷயம் எனக்கு இன்னும் கத்துக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பக்தி புருஷா கி ஜெய், ஜெய் ராதா கோபால் ஜியூ கி ஜெய், ஜெய் ராதா மாதவா கி ஜெய், கௌரங்க மகாபிரபு கி ஜெய், ஸ்ரீல புரபாதி மகாராஜ் கி ஜெய், தாய் கௌர பிரேமனந்தே. ஹரி ஹரி. ஹரே கிருஷ்ணா. இது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், தாராளம் கேட்கலாம்.